அண்ட் மார்ட்டின் லூதரோட ஜூனியரோட ஐ ஹாவ் அ ட்ரீம் வந்து ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னும் நமக்கு ப்ரோஸில் வந்து இன்னும் ஒரு 3 பார்ட் இருக்கு. டீடைல்டில் ஒன்றும் நான் டீடைல்டில் ஒன்றும். அது வந்து யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரஹாம் லிங்கனோடது தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஃபுல்லாக ஸோ ஏப்ரஹாம் லிங்கனோட கெட்டிஸ்பர்க் அட்ரஸ் அப்படின்றது தான் வந்து we are going to see. ஸோ லிங்கன் இஸ் வெரி ஃபேமஸ். அவர் எதுக்கு ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபார் த அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி. ஸோ அதுக்கு தான் வந்து லிங்கன் இஸ் அ வெரி ஃபேமஸ் பர்சன். அண்ட் அவர் வந்து he was a son of a cobbler and from there அவர் வந்து he became the president, but then he was என்ன சொல்றது, அவரை வந்து கடைசியா வந்துட்டு அசாசினேட்டும் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவர் வந்து கெட்டிஸ்பர்க் அட்ரஸ் அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு இடத்துல ஸ்பீச் வந்து கொடுத்துருப்பாரு. அது லேட்டர் இட் வாஸ் ரிட்டன், இட் வாஸ் பப்ளிஷ்ட் அஸ் இன் எஸ்ஸே. ஸோ அதுதான் வந்து கெட்டிஸ்பர்க் அட்ரஸ். So Abraham Lincoln is known as the 16th president of United States. So Lincoln பத்தி நம்ம is very very important personality. Lincoln in American literature. அவர் வந்து one of the influential figures in American history also. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவரை வந்து எதுக்கு வந்து he is very famous அப்படின்னு பார்த்தோம்னா he was celebrated as one of the greatest historical figures for his leadership in Civil War. ஸோ Civil War, அதுக்கப்புறமேட்டுக்கு moral conviction against slavery and hello, can you all hear me? உங்களுக்கு நான் பேசுறது கேக்குதுங்களா? Okay, thank you, sir. So Abraham Lincoln is a very very famous historical person in American literature. So he was born on 12th February 1809 in a humble log cabin. Log cabin அப்படின்னா வந்து லாக்னா நம்ம மரக்கட்டையால செஞ்ச ஒரு வீட்டில் தான் அவர் பிறந்திருக்காரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இன் கென்டக்கி. ஸோ இவரோட லைஃப் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபுல் ஆஃப் பாவர்ட்டி. ஸோ அவங்க வந்து ரொம்ப கஷ்டத்துல தான் வந்து வளர்ந்துருப்பாரு. அண்ட் அவங்களே சொந்தமா படிச்சு தான் முன்னேறியிருப்பாரு. அவரோட லைஃப் ஸ்டோரி எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐடியல் அமெரிக்கனோட ட்ரீமை வந்து அது ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவர் வந்து ஃபார்மல் எஜுகேஷனும் இவருக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து கிடைச்சிச்சு. பட் அவர் வந்து அவருக்கு வந்து டீச் பண்ணிக்கிட்டாரு. லைக் கிராமர், லா, மேத்தமெட்டிக்ஸ், லிட்ரேச்சர், இது எல்லாமே அவருக்கு வந்து டீச் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் லேட்டர் அவர் வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் லேபர், ஃபேமிலி லாஸ், நிறைய இடத்துக்கு அவங்க மாறிக்கிட்டே இருக்கிறது. ஸோ அதனால வந்துட்டு அவர் ரொம்ப நிறைய கஷ்டப்பட்டாரு பிஃபோர் என்ட்ரிங் பாலிடிக்ஸ். ஒரு பாலிட்டிஷியனா அவர் வரதுக்கு முன்னாடி ஹி வாஸ் அ ஃபார்மர், ரெயில் ஸ்பிளிட்டர், ஸ்டோர் கிளர்க், சர்வேயர் அண்ட் லாயர் ஆஸ் வெல். ஸோ அவரோட லீகல் கெரியர் வந்து தான் வந்துட்டு, அதாவது லீகல் கெரியர் இன் த சென்ஸ் லாயர். ஸோ இந்த பர்டிகுலர் கெரியர் தான் வந்து அவரோட நிறைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ண ஹெல்ப் பண்ணிச்சான். அவர் எப்போ பாலிடிக்ஸ்ல என்டர் பண்ணாரு அப்படின்னா பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் த வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்
ஒரு ஒரு ஆத்தரோ இல்ல ஒரு பர்டிகுலர் பர்சன் பத்தி படிக்கிறீங்கன்னா அவங்களோட பேக்ரவுண்ட் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ ஹேவ் டு நோ. ஸோ இவர் வந்து ஃபர்ஸ்ட் இல்லினாய்ஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் 1834ல நடந்த எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. அதுதான் வந்து இவரோட வெரி ஃபர்ஸ்ட் என்ட்ரி இன்டு பாலிடிக்ஸ். அதுக்கப்புறம் யூஎஸ் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்ல 1847ல அவர் வந்து மறுபடியும் வந்து ஹி வுட் ஹவ் டேக்கன் பார்ட். அண்ட் அவரோட ஆப்போசிஷன் தான் வந்து இவர் தான் வந்து ஸ்லேவரிக்கு அகேன்ஸ்டா வந்து நிறைய வந்து ஹி ஸ்டார்டட் ஆக்டிங். அண்ட் அதனால வந்த ஒரு பர்டிகுலர் ஆக்ட் தான் கன்சாஸ் நெப்ரஸ்கா ஆக்ட் ஆஃப் 1854. ஸோ இந்த பர்டிகுலர் ஆக்ட் வந்து இவர் எந்த அளவுக்கு போராடினாரோ அதுக்கான பலனா கிடைச்சிச்சு. அண்ட் ஃப்ரம் திஸ் ஒன்லி ஹி ஸ்டார்டட் பிகமிங் எ நேஷனல் லெவல்ல ஒரு ஒரு பர்சனா அவரை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிச்சு. இவர் நிறைய ஒரு ஃபவுண்டிங் பிரின்சிபல்ஸ் என்னென்ன பிரின்சிபல்ஸ் வச்சிருந்தாருன்னா ஈக்குவாலிட்டி, ஹியூமன் டிக்னிட்டி, இது எல்லாமே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணிட்டே இருந்தாரு. அண்ட் இவர் ஒரு பர்டிகுலர் டிபேட் வந்து 1858ல நடந்திருக்கும். யாரு கூடன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் ஏ டக்லஸ் அவரு கூட இவர் வந்து 1-on-1 டிபேட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். அந்த டிபேட் மூலியமா அவர் வந்து இன்னும் அமெரிக்கன் பாலிடிக்ஸ்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வாய்ஸா வந்து வந்திருப்பார். அண்ட் இவர் வந்து எப்போ பிரசிடென்ட் ஆனாரு, எந்த வருஷம் பிறந்தாரு, எப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி இன்டு பாலிடிக்ஸ்ன்ற இந்த எல்லா இயர்ஸும் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இயர்ஸ்லாம் தயவு செஞ்சு தனித்தனியா எழுதி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஹி பிகேம் பிரசிடென்ட் இன் 1860. இவர் எத்தனாவது பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கானா 16th பிரசிடென்ட். அண்ட் 1660 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அண்ட் சதர்ன் ஸ்டேட்ஸ், அதாவது வந்து சதர்ன் பார்ட் ஆஃப் அமெரிக்கால வந்து நிறைய சிவில் வார் வந்துடும். அண்ட் இவரோட லீடர்ஷிப்ல வந்து they started moving towards abolition of slavery. அண்ட் இந்த டைம்ல தான் வந்து எமான்சிபேஷன் ப்ரொக்ளமேஷன் அப்படின்ற ஒரு டெசிஷன் அண்ட் பாலிசி வந்து வந்திருக்கும். எதுக்கு அப்படின்னா இட் பிகேம் த ஃபவுண்டேஷன் டு எண்ட் த ஸ்லேவரி. ஸோ இந்த எமான்சிபேஷன் ப்ரொக்ளமேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், இதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் அவர் வந்து பொலிட்டிக்கல் ஃபிகரா மட்டும் இல்லாம he was a writer as well as a orator. ஸோ ஆரட்டர்னா the one who does public speeches, அவங்கள தான் வந்து நம்ம ஆரட்டர்னு சொல்லுவோம். அண்ட் இவரோட ஸ்பீச் எல்லாமே எப்படி வந்து கலந்து இருந்துச்சுன்னா லாஜிக்கா இருந்துச்சு, மாரல் விஷன், பிப்ளிக்கல் ரிதம் அண்ட் பொயட்டிக் ஃபோர்ஸோட இருந்துச்சு. அதுல தான் நமக்கு கொடுத்துருக்கிறது கெட்டிஸ்பர்க் அட்ரஸ் 1863. ஸோ இதுல இவர் என்ன பிலீவ் பண்ணாரு அப்படின்னா ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள். ஸோ இது வந்து நம்மளோட இந்தியன் டெமோக்ரஸிலையும் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்தியன் டெமோக்ரஸிலையும் யூ கேன் சி இந்தியன் கவர்மெண்ட்டும் வந்து இதுதான் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க தே இன்ஸ்பயர்ட் அண்ட் தே ஸ்டார்டட் ஃபாலோவிங். ஸோ இது மட்டும் இல்லாம லிங்கனோட செகண்ட் இனாகுரல் அட்ரஸும் வந்து ரொம்ப டீப்பா வந்து இருக்கும். அவரோட பேச்சு எல்லாமே, அதாவது எத்தனை பேர் அறிஞர் அண்ணாவோட பேச்சு வந்து கேட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ தமிழ்நாட்டில் வந்து அண்ணா பேசும்போது சட்டசபையில கூட அண்ணா முதலமைச்சரா இருந்து பேசுறப்போ எதிர்கட்சி முதற்கொண்டு ரொம்ப ரசிச்சு கேட்பாங்களா. ஏன்னா அவரோட த வே ஹி டாக்ஸ் இட் அட்ராக்ட்ஸ் பீப்புள். ஸோ த சேம் திங் கோஸ் டு லிங்கன் ஆல்சோ. அவர் வந்து இந்த மாதிரி ரொம்ப பேசும்போது பீப்புள் வந்து இமோஷனலா கனெக்ட் ஆனாங்க. அண்ட் அவர் வந்து தே மூவ்ட் டுவர்ட்ஸ் வித் மெலைஸ் டுவர்ட்ஸ் நன். மெலைஸ் அப்படின்னா வந்து இந்த ரிவெஞ்ச் எடுக்கிறது, இந்த மாதிரி தவறான கருத்துக்கள். வித் மெலைஸ் டுவர்ட்ஸ் நன், வித் சேரிட்டி ஃபார் ஆல். இதுதான் வந்து அவர் ரொம்ப என்கரேஜ் பண்ணாரா. யாருக்கும் தீங்கு நினைக்காதீங்க, எல்லாத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க அப்படின்றது தான் அவரோட ஒரு மெயினான மோட்டிவா இருந்திருக்கு. அண்ட் ஹி வாஸ் அசாசினேட்டட். யாரால அசாசினேட் பண்ணப்பட்டார்னா ஜான் வெல்கிஸ் பூத் அப்படின்றவரால ஏப்ரல் 14, 1865ல வந்து ஹி வாஸ் அசாசினேட்டட். எப்படி வந்து காந்தியை கோட்ஸே அசாசினேட் பண்ணாரோ த சேம் திங். ஸோ இந்த மாதிரி நீங்க ரிலேட் பண்ணி படிச்சீங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ சிவில் வார் முடிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு ஹி வாஸ் அசாசினேட்டட் வெரி ஃபியூ டேஸ் ஆஃப்டர் த எண்ட் ஆஃப் சிவில் வார். ஸோ அதனால இன்ன வரைக்குமே வந்து லிங்கன் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ், ஃப்ரீடம், டெமோக்ராட்டிக் லீடர்ஷிப் அண்ட் ஹியூமன் ஈக்வாலிட்டி. ஸோ இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா லிங்கனோட பயோகிராஃபில? Any doubts on Abraham Lincoln's biography? யாருக்கும் டவுட்டே இல்லையா, இல்லை யாரும் கவனிக்கவே இல்லையா?
நீங்க ஈமோஜி அனுப்புறதுக்கு பெட்டர் யூ கேன் ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் டாக், ரைட்? Clear, ma'am. ஓகே. ஸோ அவரோட மேஜர் ஒர்க்ஸ் அப்படின்னு நெக்ஸ்ட் பார்க்கும்போது த கெட்டிஸ்பர்க் அட்ரஸ். ஸோ இந்த அட்ரஸ் வந்து எப்போனா அமெரிக்கன் சிவில் வார் நடக்கும்போது அவர் பேசியிருப்பாரு. எங்க அப்படின்னா கெட்டிஸ்பர்க்ன்ற இடத்துல தான் அவர் பேசியிருப்பாரு. தட் இஸ் வை இட் வாஸ் நோன் அஸ் கெட்டிஸ்பர்க். எப்போ பேசியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 19, 1863. ஸோ திஸ் இயர் அண்ட் த டேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் லிங்கன் வந்து எதை பத்தி பேசியிருப்பாரு அப்படின்னா he spoke at the dedication of soldiers national cemetery in gettysburg. ஸோ இந்த வார்ல இறந்து போன சோல்ஜர்ஸ் அவங்க எல்லாத்துக்குமே வந்து சிமெண்ட்ரி ஸ்கல்ற. ஓகே. ஸோ கெட்டிஸ்பர்க் பென்சில்வேனியால வந்து ஒரு பிளட்டியஸ் பேட்டில் வந்து நடந்திருக்கு. பிளட்டியஸ்னா ரொம்ப அதுல வந்து அவரு எப்படி சொல்றது அந்த சோல்ஜர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து டெடிகேட் பண்ணி இந்த ஸ்பீச் வந்து அவர் வந்து பேசியிருப்பாரு. அண்ட் அவர் வாரை வந்து 272 வேர்ட்ஸ்ல he defines war. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா it was not merely a fight to preserve the union but a moral struggle for human equality சொல்றாரு. இது வந்து ஃபைட்டா கன்சிடர் பண்ண முடியாது, இந்த வாரை வந்து ஒரு மாரல் ஸ்ட்ரகிளா நாங்க வந்து கன்சிடர் பண்றேன் அப்படின்னு சொல்லி லிங்கன் வந்து அந்த வாருக்கும் அந்த சோல்ஜர்ஸ்க்கும் வந்துட்டு he is dedicating his speech. அவர் வேற எதை ரெஃபரன்ஸ் பண்ணி சொல்றாரு அப்படின்னா ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ். ஸோ ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா யாருன்னு பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் அண்ட் 2-3 பீப்புள் வில் பி கம்மிங். அதை கண்டுபிடிச்சி எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் டெக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் பிரின்சிபல். ஸோ அவங்க இண்டிபெண்டன்ஸ்ல வந்து ஒரு பிரின்சிபலை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஆல் மென் ஆர் கிரியேட்டட் ஈக்குவல் அப்படின்னு. ஸோ இதையும் வந்து அவர் ரெஃபர் பண்ணி ஹி ஓப்பன்ஸ் ஹிஸ் ஸ்பீச். அண்ட் அவர் வந்து நிறைய அன்ஃபினிஷ்டு ஒர்க்ஸ் பத்தி பேசுறாரு. டெமோக்ரஸி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சர்வே ஆகுது அப்படின்னு சொல்றாரு. அண்ட் ஹி ஆல்சோ அவர் எதை வச்சு எண்ட் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள். இதுக்கு தான் வந்து கவர்மெண்ட் இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கமிட்மெண்ட்டை சொல்லி ஹி இஸ் ஃபினிஷிங். இதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ரைட் நவ் வி ஆர் ஜஸ்ட் சீயிங் த ஓவர்வியூ ஆஃப் ஹிஸ் மேஜர் ஒர்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா எமான்சிபேஷன் ப்ரொக்ளமேஷன். அதுல வந்து இது வந்து 2 பார்ட்டா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இஃப் எனி ஒர்க் இஸ் பப்ளிஷ்ட் இன் 2 பார்ட்ஸ், 2 பார்ட்டோட டேட்டுமே நீங்க வந்து நோட் பண்ணணும், அது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் அவர் வந்து இதுல வந்து எதை பத்தி சொல்றாரு அப்படின்னா இஸ் டிக்ளேரிங் தட் ஆல் enslaved people in the confederate state shall be then thenceforth and forever free. அதாவது ஸ்லேவரி, அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி. யார் யாரெல்லாம் வந்து ஸ்லேவ்டா வந்துட்டு கட்டப்பட்டு இருக்கீங்களோ உங்க எல்லாரையும் வந்து ஃபாரெவர் ஃப்ரீயா வந்து விடுறோம். ஸோ இமீடியட்லி ஃப்ரீ ஆல் என்ஸ்லேவ்ட் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ திஸ் அட்ரஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் ஸ்லேவரி. ஸோ இந்த ப்ரொக்ளமேஷனும் வந்து எதை பத்தி சொல்லுது அப்படின்னா ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் மென்ன அமெரிக்கன் ஆர்மிலையும் நேவிலையும் ஜாயின் பண்ணுங்க, லெட் தம் ஹாவ் த அட்வான்டேஜ் ஆஃப் மிலிட்ரி அண்ட் மாரல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவர் பேசி இதை வச்சுதான் வந்து அவங்களோட கான்ஸ்டியூஷன்ல 13th அமெண்ட்மெண்ட் வந்து வந்திருக்கு. ஸோ யூ மே கெட் கொஸ்டின்ஸ் லைக் திஸ். 13th அமெண்ட்மெண்ட் வந்து எந்த ஒரு அட்ரஸ் யார் கொடுத்த எந்த அட்ரஸ்னால 13th அமெண்ட்மெண்ட் ஆஃப் அமெரிக்கா வந்துச்சுன்னு கேட்கலாம். இல்ல 13th அமெண்ட்மெண்ட் ஆஃப் அமெரிக்கா எதுன்னு பாத்தீங்கன்னா அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி தான் வந்து 13th அமெண்ட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு இதுக்குள்ளேயே யூ கேன் கெட் 2 to 3 கொஸ்டின்ஸ். ஸோ எது படிச்சாலும் தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, யூ ஜஸ்ட் ஸ்டடி as clear as possible. ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் பார்த்தோம் அப்படின்னா அவரோட செகண்ட் இனாகுரல் அட்ரஸ். ஸோ செகண்ட் இனாகுரல் அட்ரஸ் எதுன்னு பார்த்தோம்னா இட் வாஸ் டெலிவர்ட் ஆன் March 4, 1865, நியரிங் த எண்ட் ஆஃப் சிவில் வார். ஸோ சிவில் வார் முடிகிற டைம்ல அவர் பேசியிருப்பாரு. இது வந்து இட் வாஸ் வெரி ரிஃப்ளெக்டிவ் அண்ட் ஃபிலாசபிக்கல். அவர் எதெல்லாம் அட்ரஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னா நார்த் அண்ட் சவுத் அமெரிக்காவுக்கு தான் வந்து சிவில் வார் நடக்கும். இது ரெண்டுக்குமான கான்ஃபிளிக்ட் வந்து எதை பேஸ் பண்ணி அப்படின்னா ஸ்லேவரி பேஸ் பண்ணி தான் இந்த கான்ஃபிளிக்டே வந்து இருக்கும்.
பிகாஸ் சதர்ன் அமெரிக்கா வந்து ஃபுல் ஆஃப் பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சரல் லேண்டா இருக்கும். ஆஸ் ஐ செட் எஸ்டர்டே, இந்த அக்ரிகல்ச்சரல் பிளேசஸ்ல வந்து ஃபீல்டு, அதாவது வந்து 1 ஏக்கர் 2 ஏக்கர் அப்படிலாம் இருக்காது. 10,000 20,000 ஏக்கர்னு சொல்லி ரொம்ப பெரிய ஃபீல்டா இருக்கும். பெரிய பிளான்டேஷன் ஃபீல்ட்ஸா வந்து இருக்கும். சுகர் கேன் பிளான்டேஷன், கார்ன் பிளான்டேஷன், இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அதுலலாம் வேலை செய்யறதுக்கு வந்து தே ஹேட் பீப்புள், ஸ்லேவ்ஸா வந்து யூஸ் பண்ணாங்க பீப்புளை. ஸோ இவங்க வந்து அந்த நார்தன் சைட்ல இருக்கிறவங்க கிட்ட வந்து சண்டை போட்டு எங்களுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுங்கன்னு கேட்பாங்க. ஸோ இந்த நார்த் அண்ட் சவுத் கான்ஃபிளிக்ட் தான் இட் பிகம்ஸ் சிவில் வார் இன் அமெரிக்கா. ஸோ அண்ட் இட் பிகேம் த சென்ட்ரல் காஸ் ஆஃப் வார். ஸோ சிவில் வாரோட வெரி சென்ட்ரல் காஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லேவரி. ஸோ அமெரிக்கன் லிட்ரேச்சர்ல சண்டைக்கு காரணமே எதுனா ஒன்று ஸ்லேவரியா இருக்கும், இல்லை ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனாக தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் செகண்ட் இனாகுரல் அட்ரஸ்ல லிங்கன் எதை ப்ரமோட் பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஹீலிங், ஃபர்கிவ்னஸ் அண்ட் நேஷனல் ரீகன்சிலேஷன். ரீகன்சிலேஷன்னா என்னன்னா சமாதானம் ஆயிக்கிறது. நானும் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், நீயும் என்னை எதுவும் செய்யாத, செஞ்ச வரைக்கும் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுதான் வந்து இஸ் ரீகன்சிலேஷன். ஸோ நேஷனல் ரீகன்சிலேஷன் அப்படின்னா என்னன்னா மொத்த நாடும் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டு ஓகே ஆயிருங்க அப்படின்றதான் வந்து லிங்கன் இஸ் ப்ரொமோட்டிங். ஸோ இதுல வந்து ரொம்ப ஃபேமஸான க்ளோசிங் லைன் தான் we already saw, with malice towards none, with charity for அப்படின்றது தான் வந்து இதோட ரொம்ப ஃபேமஸான க்ளோசிங் லைன். இவர் வந்து இதை எதுக்காக சொல்லியிருப்பாரு அப்படின்னா பை ரீபில்டிங் த நேஷன் வித் கம்பேஷன். ஸோ ஆல்ரெடி எல்லாம் பிரிஞ்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, பெட்டர் வி கேன் ரீபில்ட் த ஸோ அதனால கம்பேஷனோட ஒருத்தருக்கு ஒருத்தர் நாட்டை முன்னேற்றுவோம் அப்படின்றது தான் வந்து மெயின் தீம் ஆர் வாட் லிங்கன் ஸ்போக் இன் திஸ் செகண்ட் இனாகுரல் அட்ரஸ். நெக்ஸ்ட் வந்து லிங்கன் டக்ளஸ் டிபேட். ஸோ வி ஆல்ரெடி சா ஸ்டீஃபன் டக்ளஸோட அவர் ஒரு டிபேட்ல இருந்திருப்பாரு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் a series of 7 public debates. ஸோ இந்த டிபேட்ஸ் வந்து எத்தனை டிபேட்னு பார்த்தீங்கன்னா 7 பப்ளிக் டிபேட்ஸ். ஸோ நீங்க இப்போ கூட ரீசெண்டாக அமெரிக்கன் எலெக்ஷன்ல பார்த்தா பிரசிடென்ட்டுக்கு 2 பேர் போட்டி போடுவாங்க. 2 பேர் போட்டி போடுறாங்கன்னா அந்த 2 பர்டிகுலர் வேட்பாளருமே வந்து பிரசிடென்ட்டுக்கான கேண்டிடேட் 2 பேருமே தே வில் சிட் ஃபேஸ் ஒன் ஆன் ஒன் உட்காந்து தே வில் ஹாவ் அ டிபேட். நான் இதெல்லாம் பண்றேன்னு சொன்னேன், நீ பண்ணுவியா, நீ செய்வியா மாட்டியா அப்படின்ற அந்த ஒரு டிபேட் வந்து நடக்கும். அது தட் வாஸ் அ கைண்ட் ஆஃப் அ ட்ரெடிஷன். நம்ம ஊர்ல வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க, ஆனா அவங்க ஊர்ல பிரச்சாரம்லாம் பண்ண மாட்டாங்க. தே சிட் அண்ட் டாக். ஆடியன்ஸும் இருப்பாங்க, இவங்களும் இருப்பாங்க. ஒன் ஆன் ஒன் வந்து தே வில் பி டாக்கிங். ஸோ இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா லிங்கனும் ஹி வாஸ் ரன்னிங் ஃபார் செனட் அண்ட் அட் த சேம் டைம் இவரும் வந்து ஸ்டீஃபன் டக்ளஸும் வந்து தே வில் பி ரன்னிங் ஃபார் செனட். ஸோ இங்கே இவங்களோட சென்ட்ரல் இஷ்யூ எதுன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஸ்லேவரின்னு சொல்லி டக்ளஸ் பேசுவாரு, ஸ்லேவரியை வந்து அப்போஸ் பண்ணி லிங்கன் வந்து பேசுவார். ஸோ இதுதான் வந்து இவங்களோட ஒரு டிபேட்டோட மெயின் டாபிக்கா வந்து இருக்கும். இதுல வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா லிங்கன் வந்து இந்த செனட் எலெக்ஷன்ல தோத்துருவார். ஈவன் தான் அவர் வந்து தோத்தாலும் இந்த நேஷனல் அட்டென்ஷன் எல்லாமே அவர் வந்து நெக்ஸ்ட் பிரசிடென்டா வரதுக்கு இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல்லா வந்து இந்த டிபேட்ஸ் வந்து அமைஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் அவரோட ஸ்பீச் எதுன்னு பாத்தீங்கன்னா த ஹவுஸ் டிவைடட் ஸ்பீச். இது வந்து லிங்கன் வந்துட்டு ரிபப்ளிகன் நாமினேஷனை அக்செப்ட் பண்ணப்போ அவர் கொடுத்த ஸ்பீச். அதாவது தெர் ஆர் ஒன்லி 2 பார்ட்டிஸ் இன் அமெரிக்கா, ஒன்று ரிபப்ளிக், ஒன்று டெமோக்ரஸி. ஸோ அவ்வளோதான், அவங்க கிட்ட 2 கட்சி தான். ஸோ இவர் வந்து ரிபப்ளிகன் நாமினேஷன் ஆகும்போது அவர் வந்து பேசியிருப்பார். அதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃப்ரேஸ் பார்த்தீங்கன்னா a house divided against itself cannot stand. இது வந்து he will be quoting this from the Bible. அதாவது ஒரு குடும்பத்துல அப்பா அம்மாவே பிரிஞ்சு நீங்க வந்துட்டு சண்டை போட்டு இருக்காங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு நிலையான குடும்பமா இருக்காது. அதுதான் அவரு சொல்றாரு. ஒரு வீடு வந்து அதுக்கு எதிராகவே நீ வந்துட்டு அது உள்ள இருக்கிறவங்க வேலை பாக்குறாங்கன்னா there is no way the home will be standing as one அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
இது வந்து ரொம்ப போல்ட் அண்ட் கான்ட்ரவர்ஷியலான ஒரு ஸ்பீச்சா இருந்துச்சு. அண்ட் இஸ் ஃபைனல் ஸ்பீச் எதுன்னு பாத்தீங்கன்னா த கூப்பர் யூனியன் அட்ரஸ் இன் 1860. ஸோ இந்த 1860ல தான் வந்து ஹி வில் பி பிகமிங் த 16th பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா. ஸோ இதுல வந்து அவர் நியூயார்க் சிட்டில பேசியிருப்பாரு. இவர் எதை ஆர்கியூ பண்ணியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா நிறைய ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் வச்சிருப்பாரு. என்னன்னா ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் வந்து அவங்க ஸ்லேவரி எக்ஸ்பான்ஷனை வந்து அப்போஸ் பண்ணாங்க, நானும் அதே தான் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஹி வில் பி நாமினேட்டட் ஃபார் பிரசிடென்ட் கேண்டிடேட் அண்ட் அவர் வந்து பிரசிடென்டாகவும் வந்துருவார். ஸோ இந்த வெரி மெயின் சிக்ஸ் ஸ்பீச்சஸ் ஆஃப் லிங்கன், இதோட டைட்டில், யாரு எங்க பேசினாரு, அதோட சென்ட்ரல் தீம், இந்த நாளும் வந்து தனித்தனியா குட்டி குட்டியா நோட்ஸ் எடுத்து உங்க அகாடமி நோட்ஸ்லயே என்ன பண்ணுங்க, ஒரு A4 ஷீட்டை வந்து நாலா மடிச்சு குட்டியா எழுதி அங்கேயே வந்து ஸ்டிக்கி நோட்ஸ் இல்லைன்னா போட்டு வச்சுக்கோங்க. ஸோ ஆர் யூ ஆல் கிளியர் வித் மேஜர் ஒர்க்ஸ் ஆஃப் லிங்கன்? Clear, ma'am. Okay, for others? No doubt, ma'am. ஓகே மேம். ஸோ இப்போ வந்து வி ஆர் என்ட்ரிங் இன்டு ஒரு டாபிக், த கெட்டிஸ்பர்க் அட்ரஸ். இதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வி ஆல்ரெடி சா கெட்டிஸ்பர்க்ன்றது வந்து பென்சில்வேனியாவில் இருக்கிற ஒரு இடம். அங்கே என்ன இருக்குன்னா நேஷனல் சோல்ஜர்ஸோட சிமெட்ரி வந்து இருக்கு. ஸோ அவர் எப்போ பேசினாரு, எங்கே பேசினாரு, அதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் முக்கியமாக இந்த மொத்த ஸ்பீச்சுமே 272 வேர்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ இட் மீன்ஸ் ஒரு குட்டி பேரா தான் பேசியிருக்காரு. அண்ட் இவர் வந்து திஸ் அட்ரஸ் வாஸ் டெடிகேட்டட் டு த சோல்ஜர்ஸ் நேஷனல் சிமெட்ரி இன் கெட்டிஸ்பர்க், பென்சில்வேனியா. ஏன்னா அமெரிக்கன் வார், சிவில் வார் வந்து ரொம்ப பிளட்டியா வந்து நடந்திருக்கும். எப்போ சண்டைலாம் போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 1863ல 50,000 கேஷுவாலிட்டிஸ் வந்து பீப்புள் வேர் admitted during the war. And in the speech வந்து it started redefining the meaning of war. ஸோ வார்னா என்ன அப்படின்றத வந்து ரீடிஃபைன் பண்ற ஒரு ஸ்பீச்சா வந்து இது அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் இந்த நேஷன் வந்து என்ன ஆயிருக்கும், இது வந்து இட் ஸ்டார்டட் இது இந்த ஸ்பீச் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவோட பொலிட்டிக்கல் அண்ட் சோசியல் ஃபேக்டர்ஸை ரீஷேப் பண்ற ஒரு ஸ்பீச்சா அமைஞ்சிருக்கும். பிகாஸ் அந்த கண்ட்ரி வந்து நார்தர்ன் ஸ்டேட்டு, சதர்ன் ஸ்டேட்டுன்னு சொல்லி தே வில் பி டிவைடட் இன்டு டூ. ஸோ நார்தர்ன் சதர்ன் ஸ்டேட்டை அவங்க எப்படி மென்ஷன் பண்றாங்கன்னா யூனியன் கான்ஃபெடரசி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இதை சொல்றாங்க. இந்த சிவில் வார் வந்து எப்பெல்லாம் எந்த வருஷத்துல நடந்திருக்குன்னா 1861ல இருந்து 1865 வரைக்கும். ஸோ இந்த இயரும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. வேர்ல்டு வார் எப்போ நடந்துச்சு, சிவில் வார் எப்போ நடந்துச்சு, இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அதில் முக்கியமான பேட்டில் எதுனா இந்த பேட்டில் ஆஃப் கெட்டிஸ்பர்க். இந்த வார் வந்து 2 நாள் நடந்திருக்கும், அதாவது 3 நாள் வச்சுக்கலாம். ஜூலை 1, 2 and 3 இந்த 3 நாள்ல 50,000 பேர் வந்து கேஷுவாலிட்டி, அதாவது எமர்ஜென்சில போய் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. ரத்தம் சொட்ட போயிருப்பாங்க. அப்போ அதுல நிறைய பேர் வந்து இறந்தும் போயிருப்பாங்க. அவங்களுக்கு கட்டின சிமெண்ட்ரியில தான் he will be speaking this one. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் டோன் இந்த ஸ்பீச் என்னன்னு பார்த்தோம்னா இது ரொம்ப ஷார்ட்டான ஸ்பீச். இதுல வந்து ரொம்ப மேஜரா 3 செக்ஷனா நீங்க பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆன் த பாஸ்ட். ஸோ ஜூலைல வந்து வார் நடந்து முடியுது, நவம்பர்ல போய் அவர் பேசுறாரு. ஸோ ஜூலைனா ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 3 months கழிச்சு அவர் போய் பேசுறாரு. ஸோ இட் இஸ் a reflection on past. எவ்வளோ கொடூரமா நம்ம நாடு இருந்திருக்குன்னு பேசுறாரு. அண்ட் தென் he is recognizing the present sacrifice and for the future நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு 3 பார்ட்டா அவர் வந்து பேசுறாரு. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் டோன் வந்து பார்த்தோம்னா சாலம் டோன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் சோகமா சேடா இருக்கிற டோனா இருக்கு. அண்ட் இட் வாஸ் ஆல்சோ ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆஸ் வெல் அஸ் பிலாசபிக்கல். அண்ட் இது வந்து ஒரு மோர்னிங், அந்த ட்ராஜடியை மோன் பண்ற ஒரு ஸ்பீச்சாவும் இருக்கு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா he opens the speech by remembering the founding principles. ஸோ இவங்களோட அமெரிக்கன் இதுல வந்து ஃபவுண்டிங் பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்லி ஒரு கான்ஸ்டியூஷன்ல இருக்கு.
அது என்னன்னு பார்த்தோம்னா, 4 score and 7 years ago our fathers brought forth on this continent a new nation conceived in liberty and dedication to the proposition that all men are created equal அப்படின்னு சொல்லி இத சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஸ்லேவரிக்கோ வாருக்கோ அவர் வந்து டிரெக்ட் பண்ணாம ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்றத மட்டும் அவர் சொல்றாரு. அவர் 1776ல இண்டிபெண்டன்ஸ் சைன் ஆகும்போது அவரோட ஃப்ரேஸ் இந்த ஆல் மேன் ஆர் கிரியேட்டட் ஈக்குவல்ன்றத அவர் ரிமைண்ட் பண்ணி மக்கள்கிட்ட என்ன சொல்றாரு, போருக்கும் ஸ்லேவரிக்கும் இது வந்து தேவையே இல்லை, அதுக்கான அவசியமே இல்லைன்றத அவர் வந்து இன்டைரக்டா இஸ் லெட்டிங் த பீப்புள் நோ. அண்ட் அவர் ஆடியன்ஸ்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, நேஷன் வந்து ஒரு டெரிட்டரியா கிரியேட் பண்ணது எதுக்கு அப்படின்னா, இட் வாஸ் கிரியேட்டட் அப்பான் ஃப்ரீடம் தானே தவிர ஒருத்தர் அடிச்சுக்கிறதுக்கு இல்லைன்னு. இதுல ஹி இஸ் சர்விங் டூ பர்பஸ். என்ன அப்படின்னா, யூனிஃபைங் அமெரிக்கன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அமெரிக்கன்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிறது. And subtly argues that slavery contradicts the ideal upon which nation was established. செகண்ட் வந்து ஸ்லேவரின்ற ஒரு விஷயமே நம்மளோட கான்ஸ்டிடியூவன்சில வந்து இல்ல, நம்ம அமெரிக்கான்ற ஒரு நாட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது அப்படி ஒரு விஷயமே இல்ல. சோ இது ரெண்டு அவர் மீன் பண்றாரு. ஃபர்ஸ்ட் யூனிஃபைங். சோ செகண்ட் பார்ட்ல வந்து ஆக்டிஃபைஸ் பண்ண சோல்ஜர்ஸோட லைஃப்க்கு வந்து might live. ஸோ என்னன்னா அவங்க நாட்டுக்காக உயிர் கொடுத்திருக்காங்க. எதுக்குன்னா நாடு வாழ்றதுக்காக தன்னையே வந்து அவங்க தியாகம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவர் சொல்றாரு. அவர் இந்த இடத்துல ஹி இஸ் அக்னாலஜிங் த பிரேவரி அண்ட் சோல்ஜர்ஸோட ரோலை வந்து அவர் சொல்றாரு. அவங்க டெத் வந்து மீனிங்லெஸ் கிடையாது, அது வந்து ரொம்ப ஒரு மீனிங்ஃபுல்லான சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் வந்து இஸ் எக்ஸ்பிரஸிங் ஹியூமிலிட்டி. ஸோ எந்த அளவுக்கு அவர் வந்து ஹம்பிளா போறாருன்னு பாத்தீங்கன்னா, இன் லார்ஜர் சென்ஸ் வி கேனாட் டெடிகேட், வி கேனாட் கன்சிகரேட், we cannot hallow this ground. என்ன பண்ணாலும் இவங்களோட சாக்ரிஃபைஸ்க்கு நம்ம ஈடு கட்ட முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. எவ்வளோ வேர்ட்ஸ் ஆலையோ செரிமனி ஆலையோ நீங்க ஹானர் பண்ணாலும் there is no way அவங்களோட அந்த தியாகத்துக்கு ஈக்குவல் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா பெட்டர் நம்ம ஒரு வெரி குட் நேஷனா ஒன்னா வாழலாம் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் செக்ஷன்ல அவர் இந்த கமாமரேஷன்ல இருந்து பொலிட்டிக்கல் சேலஞ்சை வந்து கொண்டு வராரு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாஸ்ட பத்தி பேசுறாரு. நெக்ஸ்ட் பிரசன்ட்ல அந்த சோல்ஜர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ஹானர் பண்ற மாதிரி பேசிட்டு ஃபைனலா அவர் பொலிட்டிக்கலா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு சொல்லி சொல்ல வர்றார். ஸோ இட் இஸ் ஃபார் அஸ் த லிவிங் ராதர் டு பி டெடிகேட்டட் ஹியர் டு த அன்ஃபினிஷ்ட் ஒர்க் விச் தே ஹூ ஃபவுட் ஹேவ் ஹியர் ஹேவ் தஸ் ஃபார் சோ நோபலி அட்வான்ஸ்ட். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த இறந்த போனவங்க எல்லாமே ஒரு அன்ஃபினிஷ்ட் ஒர்க்கை வச்சுட்டு போயிருக்காங்க. என்ன அந்த அன்ஃபினிஷ்ட் ஒர்க் அப்படின்னா, டு லிவ் அ பீஸ்ஃபுல் லைஃப். அதாவது ஸ்லேவரி இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாம வாழ்றது தான் சொல்லி சொல்றாரு. அண்ட் ஹி இஸ் ஆல்சோ டெல்லிங் சிவில் வார் இஸ் நாட் அ சிம்பிள் ஸ்ட்ரகிள் ஃபார் டெரிட்டரி, பட் அதை விட அது வந்து என்னன்னா நேஷனோட ஃபவுண்டிங் ஐடியாஸே வந்து டெஸ்ட் பண்ற ஒரு வாரா வந்து வந்துருச்சுன்னு சொல்றாரு. பிகாஸ் அவங்களோட ஃபவுண்டிங் ஐடியாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, யூனிஃபைங் அமெரிக்கன், செகண்ட் ஸ்லேவரி கிடையாது. ஸோ இந்த ரெண்டுமே இல்லாம நம்ம நாடு சுத்திக்கிட்டு இருக்கு, அதையே வந்து டெஸ்ட் பண்றதா தான் இந்த சிவில் வார் அமைஞ்சிருச்சுன்னு சொல்றாரு. அண்ட் தென் ஹி கண்டினியூஸ் that this nation under God shall have a new birth of freedom. ஸோ கடவுளோட ஆட்சிக்கு கீழே ஒரு ஃப்ரீடமோட ஒரு புதுசா ஒரு நேஷன் வந்து வரணும், பர்த் ஆகணும்னு சொல்லி சொல்றாரு. அண்ட் அவர் வந்து வேற என்னமான விஷயம் சொல்றாருன்னா, நியூ பர்த் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னா ஈக்குவாலிட்டி, சோசியல் ஜஸ்டிஸ், அந்த டிஸ்கிரிமினேஷன், ஸ்லேவரி, லிபரேஷன், இது எல்லாமே வந்து இருக்கிற, ஸ்லேவரி இல்லாம லிபரேட்டடா இருக்கிற ஒரு லைஃபா இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. அண்ட் ஃபைனல் லைன்ஸ்ல இஸ் டெல்லிங், and that government of the people, by the people, for the people shall not perish from earth. ஸோ இந்த கவர்மெண்ட் மக்களால் மக்களுக்காக அப்படின்ற அந்த கவர்மெண்ட் வந்து ஏர்த்ல இருந்து பெரிஷ் ஆகாம இருக்கிற ஒரு நல்ல ஒரு கவர்மெண்டா வந்து வரணும் அப்படின்னு சொல்லி அவரோட இந்த ஸ்பீச் வந்து முடிக்கிறாரு.
ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்த மாதிரி 3 பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ், செகண்ட் ஹானரிங் த ஃபாலன், தேர்ட் வந்து ஃபியூச்சர், இந்த கவர்மெண்ட் வந்து என்ன மாதிரி இருக்கணும்னு சொல்லி இஸ் ஃபினிஷிங் இஸ் ஸ்பீச். ஸோ இதுல வந்து இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, பீப்புள் வந்து த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர் அப்படின்றத வந்து அவர் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் இஸ்ன்னு சொல்லி மாத்துறாரு. ஸோ ஆர் இஸ் ப்ளூரல் அண்ட் இஸ் இஸ் சிங்குலர். எல்லாரும் ஒன்று அப்படின்றத வந்து ப்ளூரல் டு சிங்குலரா வந்து லிங்கன் வந்து மாத்துறாரு. அண்ட் தென் இது வந்து ஒரு ஒரு டெடிகேஷனான அந்த சோல்ஜர்ஸ்க்கும் அந்த சிவில் வார்க்கு நடந்ததுக்கும் ஒரு ஒரு மீனிங்ஃபுல்லான லைஃபை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி லிங்கனோட அந்த ஸ்பீச் கெட்ஸ் எண்ட். ஸோ எனி டவுட்ஸ் ஆன் ஏப்ரஹாம் லிங்கன் ஸ்பீச்? உங்களுக்கு வந்து சின்ன குட்டி நோட்ஸா வேணும்னா we can go like this. Why this one is not coming? இப்போ நீங்க நோட்ஸ் எழுதிக்கிறீங்கன்னா யூ கேன் ரைட் லைக் திஸ். ஏப்ரஹாம் லிங்கன் அவரோட ஸ்பீச் வந்து The Gettysburg Address 1863. Gettysburg Address 1863 டைட்டில் போட்டுக்கோங்க if you're taking notes. ஸோ இதுல வந்து 3 பார்ட்ஸா அவர் பேசியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாஸ்ட்ல அவர் எதை பத்தி சொல்லியிருப்பாருன்னா, ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா, யுனைட்டிங் அமெரிக்கன்ஸ், no slavery during establishment of the nation. இதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் பாத்தீங்கன்னா பிரசன்ட்ல அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவர் வந்து சோல்ஜர்ஸை ஹானர் பண்ணியிருப்பார். இதுல ஆனர் பண்ணி என்ன சொல்லியிருப்பாருன்னா, சிவில் வார் வந்து இட் பிகேம் அ டெஸ்ட் ஆஃப் என்னன்னா இவங்களோட டெமோக்ரஸி ரூலோட டெஸ்டா வந்து மாறிடுச்சு. ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ அப்படின்னா, ரீகன்சிலேஷன் ஆஃப் த நேஷன். அண்ட் தேர்டு ஃபியூச்சர் பத்தி அவர் பேசும்போது, he talks about the கவர்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள். இப்படிதான் ஒரு கவர்மெண்ட் அமையணும்னு சொல்லியிருப்பாரு. If you're taking notes, kindly take it down. So any doubts in Lincoln's Gettysburg Address? ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? இல்ல மேம்.
நோட்ஸ் எழுதிக்கிட்டீங்களா? Or else you want me to show once? எழுதிட்டோம் மேம், எழுதிட்டோம். Okay. So next வந்து ஹென்ரி டேவிட் தோரோவோட A Battle of Ants. So இது இல்லாம இன்னும் one more topic. With that we'll finish prose. So Thoreau is a very famous transcendentalist. So அவரோட லைஃப் டைம் பார்த்துக்கோங்க. And he is an essayist, poet as well as philosopher, naturalist, social critic. அவங்க வந்து he was a very best friend of எமர்சன், ரால்ஃப் வால்டோ எமர்சன். ஸோ இவர் வந்துட்டு எதை பேஸ் பண்ணி எழுதியிருப்பாருன்னா, நம்ம நேற்று எமர்சனோட செல்ஃப் ரிலையன்ஸ் பார்த்தோம். இந்த சேம் தீம் லைக் இண்டிவிஜுவலிசம், இன்ட்யூஷன். ஸோ இதே தான் வந்து அவரும் சொல்லியிருப்பாரு. And they'll be giving importance, deep connection with the nature. ஸோ இவர் என்னைக்கு பிறந்தாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, in Massachusetts in 1817 July 12. He attended Harvard College. ஸோ ஹார்வர்டில் அவர் என்ன படிச்சிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he received a classical education in literature, philosophy and science. And 1837 he graduated. என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காருன்னா, he worked as a teacher, surveyor and tutor. அண்ட் இவர் வந்து ரொம்ப க்ளோஸாக யார் கூட இருந்தாருன்னா, டிரான்சென்டென்டலிஸ்ட் லைக் R.W. எமர்சன். ஸோ இவரோட philosophy centers on individuals, idea that individuals should live deliberately in harmony with nature. ஸோ இவரோட மேஜர் ஒன் ஆஃப் த வெரி மேஜர் ஒர்க் வந்து வால்டன். இந்த வால்டன்றது வந்து இஸ் அ பாண்டுக்கு பக்கத்துல ஒரு இடத்துல போய் நேச்சர் கூட நான் சேர்ந்து வாழ போறேன், நம்ம ஒரு குடிசை கூட செட்டில் ஆயிடுவார். ரொம்ப நாளா அவர் வந்து அங்கதான் ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் ஹில் பி லிவிங். கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் கட்ட சொல்லுவாங்க, அதெல்லாம் கட்ட முடியாது, நான் ஏன் வந்து என் நாட்டில் நான் வாழ்றதுக்கு நான் எதுக்கு டேக்ஸ் கட்டணும்னு சொல்லி ஹில் பி ஹேவிங் அ கைண்ட் ஆஃப் ரெபலியஸ் எகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட் ஆஃப் அமெரிக்கா. ஸோ அந்த டைம்ல அவரை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. அட் தட் டைம் எமர்சன் வில் கோ அண்ட் ஹெல்ப் ஹிம் கம் அவுட். அண்ட் வால்டன்ற இடத்துல வந்து அது ரொம்ப சீனிக்கான பிளேஸா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அவரை போய் பார்த்தீங்கன்னா, இங்கே இட் இஸ் கிவன் ஹி வாஸ் லிவிங் இன் வால்டன் ஃபார் ஓவர் 2 years. ஒரு குட்டி கேபன்ல நேச்சரோட நான் இருக்கேன்னு சொல்லி அங்க உட்காந்து அவர் நிறைய எழுதியிருப்பாரு. அண்ட் அகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் பண்ணி எந்த ஒர்க் வரும்னா சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ். இட் வாஸ் அதோட அனதர் டைட்டில். ஸோ எப்பயுமே ஒரு ஒர்க் படிக்கிறீங்கன்னா அதுக்கு சப்டைட்டில் இருக்கா, இல்லை வேற மெயினான டைட்டிலே இருக்கா, இல்லை ஒரிஜினல் டைட்டில் ஒன்று எழுதிட்டு நமக்கு பப்ளிஷ் பண்ணும்போது வேற டைட்டில் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டைட்டிலே 3 விதமா இருக்கும். இது எல்லாமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சிவில் டிஸ்ஒபீடியன்ஸோட ஒரிஜினல் டைட்டில் என்னன்னு பார்த்தோம்னா ரெசிஸ்டன்ஸ் டு சிவில் கவர்மெண்ட். ஸோ இந்த திஸ் ஒர்க் யார் யாரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மெயின்லி மகாத்மா காந்தி அண்ட் மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர். அண்ட் தோரோவோட ஸ்டைல் வந்து ரொம்ப கிளியரா, பொயட்டிக்கா, ப்ரெசைஸா வந்து ஹில் பி ரைட்டிங். அண்ட் ஸோ அண்ட் அவரோட மேஜர் தீம்ஸ்ன்னு பார்த்தோம்னா, தீம்ஸ் ஆஃப் ஃப்ரீடம், செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் மாரல் ஆப்ளிகேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் எல்லாமே மேஜர் தீம். அண்ட் he died on 1862 in Concord, Massachusetts. The reason for his death is because of tuberculosis. And இவர் வந்து so he remains as a symbol of intellectual independence, moral courage. And moving on, அவரோட மேஜர் ஒர்க்ஸ்ன்னு பார்க்கும்போது வால்டன் 1854 is his major work. It is also considered as a autobiographical work. ஸோ இங்கே வந்து எப்படி சிம்பிள் லைஃப் லிவ் பண்ணுறதுன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வில் பி ஹேவிங். ஸோ இட் வாஸ் அன் எக்ஸ்பிரிமெண்டல் ஒர்க்னு சொல்லலாம். எங்கன்னா இன் வால்டன் பாண்ட் இன் கான்கர்ட், மெசாச்சுசெட்ஸ். கான்கர்ட் இஸ் அ பிளேஸ். எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1845 to 1847 வந்து அவர் அந்த இடத்துல இருந்திருப்பார்.
நெக்ஸ்ட் வந்து இந்த ஒர்க்ல he'll be giving importance of self reliance, personal growth, spiritual growth, நேச்சர் வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது, ஸோ நேச்சர் கூட இருக்கும்போது எப்படிலாம் டைம் பாஸ் ஆகுது, ஹவு இட் கிவ்ஸ் அ பர்பஸ் டு யுவர் லைஃப், மெடிடேஷன், செல்ஃப் டிஸ்கவரி, இது எல்லாமே வந்து இந்த வால்டன் வந்து சொல்லும். அதில் ஃபேமஸான வேர்ட் வந்து என்னன்னா சிம்பிளிஃபை சிம்பிளிஃபை அப்படின்ற அந்த லைன் வந்து இஸ் வெரி ஃபேமஸ் லைன். ஸோ நெக்ஸ்ட் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் 1849. அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒர்க். ஸோ இதுல வந்து மெக்சிகன் அமெரிக்கன் வார் நடக்கும்போது போல் டேக்ஸ் கட்ட சொல்லுவாங்க. வார்க்கு வந்து சப்போர்ட்டிங் ஸ்லேவரியை சப்போர்ட் பண்ணி டேக்ஸ் கட்ட சொல்லுவாங்க. இவர் அதெல்லாம் கட்ட முடியாது, உங்க லாவே வந்து அன்ஜஸ்டா இருக்குன்னு சொல்லி இவர் பேசுவாரு. தட் டைம் வில் பி ஸ்பெண்டிங் அ நைட் இன் ஜெயில் அண்ட் எமர்சன் வில் கோ அண்ட் பிக் ஹிம் அவுட். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து இந்த ஒர்க்கை எழுதிட்டு நான் வயலன்ஸ் ப்ரொட்டஸ்ட்டை வந்து அவர் லீகலா ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ நான் வயலன்ஸ் அப்படின்னாலே நேத்து வி சா மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர், இன்னைக்கு வந்து நம்மளோட காந்தி will also be following the non-violence protest. So next work அப்படின்னு பார்த்தோம்னா வீக் ஆன் த கன்கார்ட் அண்ட் மெரிமேக் ரிவர்ஸ் 1849. ஸோ இந்த ஒர்க் வந்து ஒரு டிராவல் நரேட்டிவா இருக்கும். இவர் வந்து போட் ட்ரிப் போயிருப்பாரு அவரோட பிரதர் ஜான் கூட. எங்க அப்படின்னா கன்கார்ட் மெரிமேக் ரிவர்ஸ்ல வந்து போயிருப்பார். இது வந்து ஒரு பர்சனல் நரேட்டிவா அவருக்கு வந்து அந்த போட் ட்ரிப்ல என்ன மாதிரியான philosophical தாட்ஸ் வந்துச்சு அப்படின்னு. இட் வாஸ் கைண்ட் ஆஃப் similar to Walden but not very popular like Walden. ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் வந்து த மெயின் குட்ஸ். இது வந்து போஸ்ட்மஸாக தான் பப்ளிஷ் ஆச்சு. போஸ்ட்மஸ் பப்ளிகேஷன்னா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் வேற யாராச்சும் பப்ளிஷ் பண்றது தான் போஸ்ட்மஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ போஸ்ட்மஸ் ஒர்க்ஸும் வந்து தனியாக ஒரு லிஸ்ட் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ இதில் அவர் வந்து வில்டர்னஸ் எக்ஸ்கர்ஷன் இன் த ஃபாரஸ்ட் ஆஃப் மெயின். ஸோ மெயின்ன்றது வந்து பிளேஸு, அங்கே இருக்கிற வில்டர்னஸில் வந்துட்டு இவர் எக்ஸ்கர்ஷன் போகிறார். இவர் வந்து நிறைய ட்ராவல் பண்ணுவார். ஸோ அங்கே இருக்கிற இக்காலஜி, வைல்ட் லைஃப், இப்போ நிறைய பேர் இந்த ஹைக்கிங்லாம் போகிறாங்களே லைக் தட். ஸோ அந்த சாலிட்யூட், தனிமை இவருக்கு என்ன டீச் பண்ணுச்சு, தனிமையில் வந்து நேச்சர் என்ன முக்கியமாக டீச் பண்ணுச்சு, இவரே அவரை ரிலை பண்ணி எப்படி அந்த தனிமையெல்லாம் வந்துட்டு அவர் ஓவர் கம் பண்ணாரு, இல்லை அந்த தனிமையை எப்படி என்ஜாய் பண்ணாருன்றது அந்த ஒர்க். அந்த நெக்ஸ்ட் ஒர்க்கு ஸ்கேப் கார்ட். இதுவும் போஸ்ட்மஸாக தான் பப்ளிஷ் ஆச்சு. இதுலயும் அவரோட ஜேர்னி டு மெசாச்சுசெட்ஸ் கோஸ்ட். ஸோ கோஸ்டல் ஏரியாவில் இருக்கிற லேண்ட்ஸ்கேப்பு, கிளைமேட்டு, இன்ஹாபிட்டன்ஸ், இது எல்லாத்தையும் வந்து அவர் அப்சர்வ் பண்ணி எழுதின ஒர்க்கு. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் எக்ஸ்கர்ஷன்ஸ் 1863 இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஸே. ஸோ இதுலேயும் வந்து இவர் எஸ்ஸே மோஸ்ட்லி பேஸ்ட் ஆன் நேச்சர், ஃபிலாசபி அண்ட் சொசைட்டி. அண்ட் இது வந்து நிறைய ப்ரீவியஸாக பப்ளிஷ் ஆன ஒர்க் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு கலெக்ஷனாக வந்து அவர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஒர்க்ஸ் ஆஃப் தோரோ அண்ட் இஸ் லைஃப். ஸோ தோரோவோட லைஃப் அண்ட் ஒர்க்ஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? Any doubts on Thoreau's life and works? No doubts, ma'am. Okay, ma'am. For others? For others, ஒருத்தவங்க தான் பதில் சொல்றீங்க, மற்றவங்களாம் ஆன் பண்ணி வச்சுட்டு ஓடிட்டீங்களா? அப்படிலாம் கிளம்பிட்டீங்கன்னா there is no way you'll clear your exam. சாப்பிட்றேன்னு நினைக்காதீங்க, அதுதான் உண்மை. Unless until because இதுல வந்து அகாடமி மெட்டீரியல்ல கொடுத்துருக்கதை விட we'll be teaching extra points. So better stay in class and take notes. ஒரு 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றதுல there is nothing wrong or you're not going to lose anything. Okay. ஸோ தோரோவோட பேட்டில் ஆஃப் ஆண்ட்ஸ் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இமேஜினேட்டிவ் ரைட்டிங்ஸ் ஆர் லைக் நேச்சுரல் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்ஸாக வந்து இருக்கும். ஹென்ரி டேவிட் தோரோ வி ஆல்ரெடி சா இஸ் லைஃப். ஸோ இது வந்து எதில் பப்ளிஷ் ஆச்சு? வென் எவர் யூ ஆர் சீயிங் எனி எஸ்ஸேஸ் ஆர் எனி ஆர்டிகல்ஸ் படிக்கிறப்போ எதில் பப்ளிஷ் ஆச்சு, எப்போ பப்ளிஷ் ஆச்சு, யார் பப்ளிஷ் பண்ணா, இந்த 3 விஷயமே யூ ஹாவ் டு நோட்டீஸ். So, A Battle of Ants. This was first published in the Atlantic Monthly in 1862. ஸோ இது வந்து ஒரு அனிமல் கிங்டம் பற்றின ஒரு ஃபினாமினல் ஒர்க்ஸாக இருக்கும்.
In the this essay goes beyond mere natural history. So transcendentalist writers, they mostly write only on based on nature. ஸோ இதுல இவன் வந்து ஆன்ஸை வச்சு இவர் எதை சொல்லியிருப்பாருன்னா, ஹில் பி டாக்கிங் தீம்ஸ் லைக் ஸ்ட்ரகிள், ஆர்டர், கோஆப்ரேஷன் அண்ட் யூனிவர்சாலிட்டி ஆஃப் லைஃப். ஸோ இந்த எஸ்ஸே வந்து இட் வில் பி கிவிங் அ டீடைல்டு சம்மரி ஆஃப் தோரோஸ் ஆல் த ஒர்க். அவரோட எல்லா ஒர்க்கோட அவர் மெயின் தீமோட ஒரு சம்மரி தான் திஸ் பர்டிகுலர் ஒர்க். ஸோ இந்த எஸ்ஸே எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேச்சுரல் அக்கரன்ஸ், அதாவது வந்து இவங்க எமிலி டிக்கின்சனோட ஒர்க் வந்து இப்போ பேர்டு ஒரு பேர்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்களோட போர்ட்டிகோல வந்து உட்காரும், மரத்து மேல போகும்னு அவங்க ஒரு டிஸ்கிரிப்டிவா வந்து எழுதியிருப்பாங்க. எமிலி டிக்கின்சனோட ஒரு ஒர்க் இஸ் தேர் லைக் தட். இங்கேயும் வந்து அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒரு நேச்சுரல் அக்கரன்ஸை வந்து ஒரு வீட்டில் பார்ப்பார் நியரஸ்ட் ஹோம். ஸோ அதை வச்சு அவர் வந்து ஹில் பி ரைட்டிங் என்ன அப்படின்னா, வாக்கிங் இன் த வுட்ஸ், காட்டு பக்கமா நடந்து போகும்போது 2 colonies ஆஃப் ant. ஸோ ant வந்து கூட்டமா இருந்துச்சுன்னா காலனி ஆஃப் ஆண்ட்னு தான் சொல்லுவோம். ஸோ இதுல என்னன்னா 2 colony ஆஃப் ants will be fighting with each other. அத வந்து ஒரு டீடைலா பார்த்துட்டு அது என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுச்சு, என்ன மாதிரி பிஹேவியர் வந்து என்ன மாதிரி பிஹேவியர்ஸ் அந்த ஆண்ட் வந்து ஃபாலோ பண்ணுது அப்படின்றது தான் இந்த ஒர்க். ஸோ இது வந்து ரொம்ப வந்துட்டு சயின்டிஃபிக் ஒர்க்காக கன்சிடர் பண்ணாமல் இட் வாஸ் மோஸ்ட்லி அ லிட்ரரி ஒர்க்காக வந்து இருக்கும். இதில் வந்து இந்த டைனி க்ரீச்சர்ஸோட சென்ஸ் ஆஃப் ட்ராமா, சஸ்பென்ஷன், மாரல் சிக்னிஃபிகன்ஸ், இதை வந்து ஒரு குட்டி வாராக கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. இதை வந்து இந்த வார் அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் சொசைட்டிக்கு வந்து பேரலல் பண்ணி கம்பேர் பண்ணி இஸ் ரைட்டிங். ஸோ இவரோட நரேட்டிவ் ஸ்டைல் பார்த்தோம்னா ரொம்ப அப்சர்வேஷனல் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்ஸா வந்து இருக்கு, அண்ட் இமேஜினேட்டிவாகவும் இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம எல்லாருமே வந்து போர்னா நம்ம இந்த படத்துலலாம் வந்து போர் வந்து பார்த்துருப்போம், எப்படி சண்டை போட்டிருப்பாங்கன்னு, இல்லை பை ரீடிங் இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி. பட் ஆண்ட் எப்படி சண்டை போடுச்சு, எறும்பு எப்படி சண்டை போடுச்சுன்னு பார்த்துருப்போமா? ஐ டோன்ட் நோ வெதர் யூ பீப்புள் ஹவ் சீன். ஐ ஹவ் நெவர் சீன் ants ஃபைட்டிங் வித் ஈச் அதர். இந்த அனிமேஷன் ஃபிலிம்ஸ்ல காட்டுவாங்க 1-2 ant ஃபைட் பண்ணும். பட் அதர் தேன் தட், a colony of ants fighting அப்படின்றது வந்து இஸ் சம்திங் a very different scenario. ஸோ இங்க இவர் வந்து எப்படி ஓப்பன் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த லொகேஷன் அண்ட் டைமிங் ஆஃப் த ஈவெண்ட்டை தான் அவர் ஓப்பன் பண்றாரு. செட்டிங் வந்து சொல்றாரு எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு. இந்த பேட்டில் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டோட நெஸ்ட், அதாவது எறும்பு புத்தோட என்ட்ரன்ஸ்ல தான் நடக்குது. அண்ட் என்ன பிரச்சனைனா, அவங்களுக்கு இட தகராறு தான் பிரச்சனை, டெரிட்டோரியல் இஷ்யூ தான் இங்க வந்து இட் இஸ் ஹேப்பனிங். ஸோ இங்க வந்து 2 colonies, different species, and the conflict is very intense and aggressive. அதுல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா ஸ்ட்ராட்டஜிக் கோஆப்ரேஷன். ஸோ ரொம்ப ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணி இந்த ஆண்ட் வந்து ஃபைட் பண்ணுது. அது அவர் வந்து ரொம்ப விவிட் டீடைல்ஸோட கொடுத்திருக்காரு. they cling to their opponents with their jaws while others bite or sting. அதாவது வந்து ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு புடிச்சு சண்டை போடுது, இல்லைன்னா கடிச்சு வச்சிருது, ஸ்டிங் பண்ணிடுதுன்னு சொல்லி அவர் ரொம்ப டீடைல்டா எழுதுறாரு. அண்ட் கேரி ஆஃப் தேர் எனிமீஸ் டு தேர் நெஸ்ட், அதாவது சண்டை போட்டு கேப்டிவ்ஸ் எல்லாம் கொண்டு போதுங்களாம். ஒரு காலனி ஆஃப் ஆண்ட் இன்னொரு காலனி ஆஃப் ஆண்ட்டை வந்து சண்டை போட்டு அதை வந்து இதோட நெஸ்ட்டுக்கு கொண்டு போயிடுது. ரொம்ப டாக்டிக்கலா பிளான் பண்ணி பண்ணுதுன்னு சொல்றாரு. அண்ட் பிசிக்கல் ஸ்ட்ரென்த், என்டியூரன்ஸ், டிட்டர்மினேஷன் ஆஃப் ஆண்ட்ஸை பத்தியும் இஸ் டெல்லிங். நெக்ஸ்ட் வந்து இட் டச்சஸ் த நம்பர்ஸ் அண்ட் ஸ்கேல்ஸ் ஆஃப் பேட்டில். ரொம்ப லார்ஜ் நம்பரா இருக்கு, ஸ்மால் கிரீச்சரா இருக்கு. அது மோஸ்ட்லி வந்து கலெக்டிவா தான் வந்து ஆண்ட் வந்து வேலை பார்க்கும், அதையும் அவர் இங்க சொல்றாரு. அண்ட் மெயின்லி ஹி டெல்ஸ் இங்க சவுண்டே இல்லை, சவுண்ட்லெஸ் இன்டென்சிட்டி தான் வந்து அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அண்ட் அது அவங்க வந்துட்டு டைனி ஆன்ஸா இருந்தாலும் they were having a very serious battle சொல்றாரு. நெக்ஸ்ட் வந்து ஹீஸ் டெல்லிங் நேச்சர் தான் வந்து இவங்க கான்ஃபிளிக்ட்ஸோட ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜா வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்சர்வேஷன் as the windows into the laws of nature. நேச்சர் தான் வந்து ஸ்டேஜ் இன் த சென்ஸ் இவங்களோட சண்டை நடக்கிறதுக்கான பேட்டில் ஃபீல்டு எதுனா நேச்சரா தான் வந்து இருக்குன்னு சொல்றாரு. அண்ட் இவங்க வந்து நேச்சர் அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, இட் இஸ் கவர்ன்டு பை ஸ்ட்ரகிள், சர்வைவல் அண்ட் காம்படிஷன்.
ஸோ நேச்சருக்கே வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குன்னா ஸ்ட்ரகிள் இருக்கு, சர்வைவல் இருக்கு, காம்படிஷன் இருக்கு. பிகாஸ் ants அண்ட் ஆல் நேச்சுரல் creature. ஸோ பேட்டில் ஆஃப் ants வந்து வேற என்னென்ன லாஸை பத்தி இங்க சொல்றாருன்னா இஸ் டெல்லிங் அபவுட் த லாஸ் ஆஃப் நேச்சர் அண்ட் தென் லா இன் நேச்சுரல் லா இன் ஆக்ஷன். ஸோ காம்படிஷன் வந்து எப்படி இருக்குன்னா ஸ்ட்ராங்கரா இருக்கு, காலனிஸ் ஒன்னோட ஒன்று சர்வைவ் பண்ணும் அண்ட் வீக்கர் ஒன்ஸ் ஒன் அட்லீஸ்ட் ஒன் சர்வைவ். சண்டை ஒருத்தருக்கு ஒருத்தர் நடக்கணும், ஒருத்தன் ஜெயிக்கணும், ஒருத்தன் தோக்கணும். அதுதான் வந்து இஸ் லா ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அண்ட் நெக்ஸ்ட் அவர் என்ன மெயின் பண்றாருன்னா ரொம்ப ஆர்டரா சண்டை நடக்குது, ஆர்கனைஸ்டா சண்டை நடக்குதுன்னு சொல்றாரு. எங்கன்னா ஆண்டோட சொசைட்டில அந்த பேட்டிலோட கேயாஸ் இருந்தாலும் தே ஃபாலோ தேர் ரோல். என்ன மாதிரி ரோல் ஃபாலோ பண்றாங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் கோஆபரேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்றாரு. இட் ஆல்சோ வேற எப்படி இருக்குன்னா வயலன்ஸாவும் இருக்கு ஆஸ் வெல் அஸ் ஆர்கனைஸ்டாவும் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. இது எல்லாமே வந்து ஷேப்பிங் த பேலன்ஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஈகோசிஸ்டம்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து இவர் பாக்குறாரு, இவர் வந்து காட்டுல நடந்து போறப்ப ஆண்ட் ரெண்டு காலனிக்கு இடையில சண்டை நடக்குது. அது எந்த அளவு இன்டென்ஸா இருக்குன்னு சொல்றாரு. அண்ட் தென் வந்து அது நேச்சர்ல வந்து அது எந்த அளவுக்கு தே ஆர் கனெக்டட் அண்ட் ஆல்சோ இஸ் டெல்லிங் ஹவு த ecosystem is developing because of thatன்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் வந்து philosophical reflection. ஸோ பியாண்ட் நேச்சுரல் அப்சர்வேஷன். ஸோ இது வரைக்கும் நேச்சுரல் அப்சர்வேஷன் அவர் சொல்றாரு. நெக்ஸ்ட் வந்து philosophical metaphor வந்து கொண்டு வர்றாரு. என்ன அப்படின்னா யூனிவர்ஸ்ல வந்துட்டு எல்லாத்துக்கும் ஸ்ட்ரகிள் இருக்கு. ஆண்ட்டுக்கு அதோட பேட்டில், ஹியூமனுக்கு அவனோட கான்ஃபிளிக்ட். ஆண்ட் வந்து டெரிட்டரியோட சண்டை போடுது, ரிசோர்ஸ்க்காக சண்டை போடுது. அதுவே ஹியூமன் வந்து சோசியல் ஆஸ் வெல் அஸ் பொலிட்டிக்கல் அண்ட் பர்சனல் பேட்டிலுக்காக சண்டை போடுதுன்னு ஹியூமன்ஸ் வந்து சண்டை போடுறோன்னு சொல்றாரு. அண்ட் அவர் வேற எதை இம்ப்ளை பண்றாரு அப்படின்னா ஸ்ட்ரகிள் வந்து எல்லாத்துக்குமே இருக்கு, லைஃப்னாலே ஸ்ட்ரகிள் இருக்கு. இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்தோம்னா ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் லைஃப்பை நீங்க வாழலாம்னு சொல்லி சொல்றாரு. அண்ட் அவர் வேற என்னென்னத்தை வந்து ஹைலைட் பண்றாரு அப்படின்னா ரெசிலியன்ஸ் அண்ட் பர்சிவரன்ஸ். ஸோ ரெசிலியன்ஸ் அண்ட் பர்சிவரன்ஸ்னா என்னது, நம்ம வந்து பர்சிவரன்ஸ்னா விடாமுயற்சியா நம்ம வந்து பண்றது. பிகாஸ் ஆண்ட்டை வந்து அவர் பார்த்துட்டு என்ன சொல்றாரு, ரிலன்ட்லெஸ் காம்பேக்ட். அதுங்க வந்து எனர்ஜி குறையாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அண்ட் அவங்களோட காலனியோட சர்வைவலுக்கு ரொம்ப கமிட்டடா இருக்காங்க. ஸோ இந்த டிட்டர்மினேஷனும் கமிட்மெண்ட்டும் நம்ம ஹியூமன்ஸ்க்கும் இருக்கணும். இந்த குட்டி கிரீச்சர்ஸ்க்கே இருக்கும்போது நமக்கும் கண்டிப்பா வேணும்னு சொல்லி சொல்றாரு. அண்ட் அவங்க வந்து கலெக்டிவா இருக்காங்க, ஒன்னா இருக்காங்க, ரெஸ்பான்சிபிளா இருக்காங்க. அந்த அப்சர்வேஷன் வந்து ஹியூமன் லைஃப்லயும் தேவைன்னு சொல்றாரு. ஸோ அவர் சிமிலர் வர்ச்சுவா எதாவது சொல்றாருன்னா கரேஜ், கோஆப்ரேஷன், ஒரு காமன் பர்பஸ்க்கான டெடிகேஷனும் சர்வைவல் ப்ராக்ரஸ்க்கு வந்து ஹியூமன்ஸ் இந்த பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஆண்ட்டுக்கும் இது ஆண்டோட லைஃபுக்கும் ஹியூமனோட லைஃப்க்கும் ஒரு பேரலல் பண்ணி பேசுறாரு. ஸோ பெட்டர் ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டு நீங்க இந்த பக்கம் ஆண்ட்டுக்கும் இந்த பக்கம் ஹியூமன்ஸ்க்கும் வந்து எழுதிக்கோங்க. அண்ட் இவர் வந்து வேற என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு இன்டர் கனெக்டட்னஸ் ஆஃப் லைஃப், அனிமல் கிங்டம்க்கும் ஹியூமன் கிங்டம்க்கும் இருக்கிற இன்டர் கனெக்டட்னஸ், ஒன்னோட ஒன்று கனெக்டா இருக்கிறத பத்தி பேசுறாரு. அவர் வந்து ரீடர்ஸ் வந்து எது சொல்றாருன்னா லைஃப் அண்ட் டெத், கான்ஃபிளிக்ட் அண்ட் கோஆப்ரேஷன். ஸோ இது எல்லாமே வந்து ரெண்டு பேத்துக்குமே காமனான விஷயம்னு சொல்லி சொல்றாரு. ஸோ ஃபைனலி இஸ் எண்டிங் இஸ் திங் பை டெல்லிங் யூனிட்டி ஆஃப் ஆல் லைஃப் அண்ட் மாரல் லெசன்ஸ் ஹியூமன்ஸ் கேன் ட்ரா ஃப்ரம் நேச்சர். ஸோ எல்லாருமே வந்து யூனிட்டியா இருக்கணும் அண்ட் நேச்சர் கிட்ட இருந்து ஹியூமன்ஸ் வந்து நிறைய மாரல் லெசன்ஸை வந்து கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து வில் பி சீயிங் ஹிஸ் ரைட்டிங் ஸ்டைல். என்ன மாதிரி ரைட்டிங் ஸ்டைல் இருக்கும்னு பார்த்தீங்க இந்த ஒர்க்லனா, இது வந்து ஒரு ரொம்ப குட்டி ஒர்க் தான். இஃப் யூ கெட் டைம் டூ கோ ரீட் த ஒரிஜினல் டெக்ஸ்ட். ஸோ இவர் வந்து ரொம்ப டெமான்ஸ்ட்ரேட்டிவா அப்சர்வேஷனல் ரைட்டிங்ஸா யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் வந்து மெட்டஃபர், பர்சானிஃபிகேஷன், மாரல் ரிஃப்ளெக்ஷனையும் வந்து அவர் எழுதியிருக்காரு. அண்ட் அவர் வந்து ஆண்ட்ஸை வந்து சோல்ஜர்ஸா டிபிக் பண்ணியிருக்காரு. அவங்க பேட்டில் வாரா வந்து சொல்லியிருக்காரு. இது எல்லாமே வந்து யூனிவர்சலா எல்லாத்துக்கும் இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு. இன்செக்ட்ஸை வந்து ஹியூமனைஸ் பண்ணி பேசியிருக்காரு. தட் இஸ் த அதர் பாயிண்ட். அண்ட் தென் ரொம்ப விஷுவலைசிங்கா இருக்கு. நம்ம ஒரு சில ஒர்க்லாம் படிக்கும் போது நம்மளே அந்த இடத்துல போன மாதிரி தெரியும். அந்த டீப்பர் கன்விக்ஷன்ஸ் அண்ட் கண்டெம்ப்ளேஷன்ஸ் ஆஃப் ட்ரூத் எல்லாமே வந்து இஸ்
bringing out. ஸோ இந்த எஸ்ஏயோட ரொம்ப சிக்னிஃபிகண்டான ஒர்க், சிக்னிஃபிகண்டான பார்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா சயின்டிஃபிக் அப்சர்வேஷன் ஆஸ் வெல் அஸ் ஃபிலாசபிக்கல் இன்சைட்டாக வந்து இருக்கு. இதில் வந்து இஸ் நாட் ஓன்லி டிஸ்கிரைபிங் பிஹேவியர் ஆஃப் இன்செக்ட், பட் அது வந்து எப்படின்னா ஒரு ஹியூமன் நேச்சரோட மெடிடேஷனாகவும் நம்ம we can consider it. இதுல வந்து ஒரு எத்திக்கல் அண்ட் எக்ஸிஸ்டென்ஷியல் அண்டர்ஸ்டாண்டிங்கையும் we can bring it out னு சொல்லி சொல்றாரு. that is his way of writing. ஸோ ஓவராலா இவரோட வே ஆஃப் ரைட்டிங் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு டிரான்சென்டென்டலிஸ்ட் வியூவா வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் தீம், தட் இஸ் இதே தான் வந்து அதுல வந்திருக்கும். ஸோ எனி டவுட்ஸ் ஆன் பேட்டில் ஆஃப் ஆன்ஸ் பை ஹெச்டி தோர்? இல்ல மேம். ஹலோ, இல்ல மேம். ஓகே மேம், ஃபார் அதர்ஸ்? மத்தவங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? நோ மேம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா ரால்ஃப் வால்டோ எமர்சனோட த அமெரிக்கன் ஸ்காலர். இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆஸ் வெல் அஸ் இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒர்க். இந்த ஒர்க் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி ஸ்பீச். எங்க பேசியிருப்பாரு அப்படின்னா ஃபி பெட்டா கப்பா சொசைட்டி அட் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி. இது என்னைக்கு பேசியிருப்பாருன்னா August 31st, 1837. லேட்டர் திஸ் வாஸ் பப்ளிஷ்ட் ஆஸ் அன் எஸ்ஸே. அண்ட் இது வந்து ஃபவுண்டேஷனல் டெக்ஸ்ட் ஆஃப் அமெரிக்கன் இன்டெலெக்சுவல் ஹிஸ்டரியா மாறிடும். அண்ட் இதை வந்து வேற எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இன்டெலெக்சுவல் டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். இதை ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா இந்த ஒர்க்ல த அமெரிக்கன் ஸ்காலர்னு இருக்கு. இவர் வேற ஏதோ ஸ்காலர் பத்தினா பேச மாட்டார். இங்க வந்து we saw yesterday that Americans were colonized by the Europeans. அப்போ அமெரிக்கன் லிட்ரேச்சரோட ஏஜஸும் பிரிட்டிஷ் லிட்ரேச்சரோட ஏஜஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிமிலரா இருக்கும். ரொமான்டிக் ஏஜ்னா ரொமான்டிக் ஏஜ் இருக்கும், நேச்சர் பத்தினா நேச்சர் பத்தி இருக்கும், இண்டஸ்ட்ரியலைசேஷன்னா இங்கே இண்டஸ்ட்ரியலைசேஷன் இருக்கும். ஸோ ரொம்ப சிமிலரா வந்து இருக்கும். அதை தான் வந்து அவர் இங்க கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாரு. நீங்க ஏன் யூரோப்பியன் இன்டெலெக்சுவலை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதுல இருந்து ஃப்ரீ ஆகி உங்களுக்குன்னு ஒரு இண்டிபெண்டன்ஸ், ஒரிஜினாலிட்டி, அமெரிக்கனுக்குன்னு ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி ஃப்ரீ யோர் செல்ஃப் ஃப்ரம் யூரோப்பியன் இன்டெலெக்சுவல் டிபெண்டன்ஸ்ன்னு சொல்லியிருப்பார். ஸோ இதுல வந்து இட் இஸ் குவைட், ஐ திங்க் இட் இஸ் கொஞ்சம் பெரிய எஸ்ஸே தான். இல்ல அவர் எதெல்லாம் ஆர்கியூ பண்ணியிருப்பாரு அப்படின்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ், பிலாசபிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து அவர் கொண்டு வந்திருப்பாரு. அவரோட ஐடியாஸ் டு அமெரிக்கன் கல்ச்சர் அண்ட் எஜுகேஷன்ஸ் எல்லாமே இதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இதோட ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்கா வந்து அமெரிக்கன் சொசைட்டி வந்து கொலோனியல் இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகி they will be starting their own life. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு கல்ச்சர், ஒரு இன்டெலெக்சுவல் ஐடென்டிட்டி வந்து இருக்கும். ஸோ நம்ம இப்போ பார்த்தோம்னா நம்மளோட ஜீன்ஸ் பேண்ட், சல்வார், டிஷர்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி வாழ்றதே வந்து வெஸ்டர்ன் லைஃபோட பேஸ் பண்ணி தான் நிறைய வந்து வாழ்றோம். நம்ம டெய்லி வீட்டில் வந்து எல்லாரும் தாவணி கட்டுறோமா, சாரி கட்டுறோமா, நோ. அந்த மாதிரி அப்ப நம்மளோட ஐடென்டிட்டி, நம்மளோட கல்ச்சர் எங்க போச்சு அப்படின்ற கொஸ்டின் மார்க் வருது. டேபிள் மேனர்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஃபோர்க்லாம் சாப்பிட்டோம்னா கவுத்து வைக்கணும், சாப்பிட்டு முடிச்சிட்டோம்னா ஸ்பூன்ஸ் யூஸ் பண்றோம், ஃபோக் யூஸ் பண்றோம், விச் இஸ் நாட் அவர் கல்ச்சர். ஸோ இங்க எமர்சன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இது எல்லாத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஒரிஜினாலிட்டியை கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. ஸோ இந்த 19th சென்ச்சுரியில நிறைய டெவலப்மெண்ட் ஆகும். என்னன்னு பாத்தீங்கன்னா சோசியல், பொலிட்டிக்கல், இண்டஸ்ட்ரியல் சேஞ்சஸ்னு பயங்கர சேஞ்சஸ் வரும். என்னதான் பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ் 1776ல அமெரிக்காவுக்கு கிடைச்சாலும் they will be totally dependent on European
தாட், லிட்ரேச்சர் அண்ட் philosophy. ஸோ இதெல்லாமே நீங்க இமிட்டேட்லாம் பண்ணாதீங்க. தேர் இஸ் லேக் ஆஃப் ஒரிஜினாலிட்டி. உங்க யூனிக் இன்டெலெக்சுவல் வாய்ஸை வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்லி எமர்சன் வந்து பேசுறாரு. அண்ட் இது வந்து பேசும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்டெலெக்சுவல் இண்டிபெண்டன்ஸ் வெளியே வரதுக்கான ஒரு சான்ஸா வந்து இருக்கு. இஸ் கல்டிவேட்டிங் பீப்புள் டு ஹாவ் ஒரிஜினாலிட்டி, செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் மாரல் பர்பஸா வந்து இருக்கு. இந்த எஸ்ஸேயோட பர்பஸ் அப்படின்னு பார்த்தோம்னா to define the role of the American scholar in society. சொசைட்டில வந்து ஒரு அமெரிக்கன்னா வந்து நீங்க எப்படி இருக்கலாம்? அமெரிக்கன் ஸ்காலர் அப்படின்னா நோ இமிடேஷன் ஆஃப் யூரோப்பியன் தாட்ஸ் ஆர் எனிதிங். ஒரு ஒரிஜினல் அமெரிக்கன் ஸ்காலரா நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லும். செகண்ட் பர்பஸ் வந்து டு அட்வொகேட் இன்டெலெக்சுவல் அண்ட் மாரல் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் யூரோப்பியன் இன்ஃப்ளூயன்ஸ். இந்த இன்ஃப்ளூயன்ஸை எங்களுக்கு வேண்டாங்க அப்படின்றது. தேர்டு, டு இன்ஸ்பயர் கிரியேட்டிவிட்டி, ஒரிஜினாலிட்டி அண்ட் செல்ஃப் ரிலையன்ஸ் இன் தாட் அண்ட் ஆக்ஷன். ஸோ இந்த பர்பஸ் ஆஃப் எஸ்ஸே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை வந்து தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. And next purpose பார்த்தோம்னா to link scholarship to practical life, moral duty and improvement of society அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இதுல அவர் ஸ்காலர்ஸா இருக்கிறவங்க எல்லாரையும் லீடரா வாங்க. எதுக்காக அப்படின்னா டு எஜுகேட், இனோவேட், எம்பாடி மாரல் வேல்யூ rather than passive imitators of foreign ideas. ஸோ அமெரிக்கன் ஸ்காலர்ல என்னன்னா உங்க தனித்துவத்தோட நீங்க வாழுங்க, யூரோப்பியனோட இன்ஃப்ளூயன்ஸே வேண்டாம். எதுல அப்படின்னா நாட் இன் தேர் அவங்க கல்ச்சர் மற்ற காரியத்தை விட இன்டெலெக்சுவலா வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த எஸ்ஸேயோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா 3 முக்கிய பாயிண்ட்டை தான் இது வந்து சுத்தி வருது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த இன்ஃப்ளூயன்சஸ் தட் ஷேப் த ஸ்காலர், the duties and responsibility of the scholar, and ideal of self-reliant original American thought. இதுல என்ன அப்படின்னா இன்டர்டிபெண்டன்ஸ். நம்ம வந்து டிபெண்ட் ஆகி இருக்கும் எதோட அப்படின்னா நேச்சர், ஆக்ஷன், ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ஷேப்பிங். இந்த மாதிரி நிறைய இன்டர்டிபெண்டன்ஸ் எல்லாம் வந்து அவர் உள்ள கொண்டு வந்து பேசுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஸ்காலர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சோர்சஸ் ஆஃப் நாலேஜ் அண்ட் இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட் ஃபார் த ஸ்காலர். உங்களுக்கு வந்து நாலேஜுக்கான சோர்ஸும் உங்க இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட்டுக்கான சோர்ஸும் வேணும். அதுக்கு நீங்க 3 விதத்துல யூ வில் கெட் இன்ஃப்ளூயன்ஸ்ட். எதுனா ஃபர்ஸ்ட் நேச்சர். ஸோ எமர்சன், தோரோன்னு பார்த்தாலே இவங்களோட டாபிக் வந்து நேச்சரா தான் இருக்கும். நேச்சரை பத்தி அவங்க பேசாம ஒரு எஸ்ஸேல கூட வராது. ஸோ த வெரி ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் நேச்சர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நேச்சர் இஸ் த ஃபர்ஸ்ட் டீச்சர்னு சொல்றாரு. direct observation of the natural world fosters intuition, creativity and moral insight. ஸோ நீங்க நேச்சரை டைரக்டா அப்சர்வ் பண்ணும்போது இந்த 3 விஷயமே உங்களுக்கு ஃபாஸ்டர் பண்ணுன்னு சொல்றாரு. அது இல்லாம அது உங்களுக்கு நாலேஜ் கொடுக்குது, இன்ஸ்பயர் பண்ணுது, உங்களுக்கு நிறைய லெசன்ஸ் கொடுக்குது. எதை பத்தி அப்படின்னா ஆன் பியூட்டி, ஆர்டர் அண்ட் த மாரல் லா அப்படின்னு சொல்றாரு. ஸோ பை ஸ்டடிங் நேச்சர் ஒரு ஸ்காலர் வந்து யூ வில் பி லேர்னிங் ட்ரூத் அண்ட் பெர்மனன்ஸ்ன்னு சொல்றாரு. அண்ட் தென் யூனிவர்சல் சென்ஸையும் வந்து நீங்க கத்துப்பீங்க. ஸோ யூனிவர்ஸ் உங்ககிட்ட பேசும். ஒரு ஸ்பிரிச்சுவல் அண்ட் மாரல் ட்ரூத்துக்கு வந்து யூ வில் பி லேர்னிங்னு சொல்றாரு. ஸோ நீங்க ஒரு ஸ்காலர் வந்து நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறீங்க, இஃப் யூ ஆர் பிகமிங் அன் அமெரிக்கன் ஸ்காலரா வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும். எதால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும்னா நேச்சரால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும்ன்றார். செகண்ட் த பாஸ்ட், புக்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ எப்படி வந்து இந்த ஸ்லேவ் வந்து அபாலிஷ் பண்ணாங்க, அதுக்கு அகேன்ஸ்டா இருந்தாங்க, ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ், பாஸ்ட் வந்து நிறைய நாலேஜ் வந்து கொடுக்கும். ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி எவால்வ் ஆகி வந்தோம், ஒரு மாடலா வந்து இருக்கும். ஒரு இமிடேட்டிங் மாடலா இல்லாம ஒரு ஒரிஜினல் தாட்டுக்கு வந்து ஒரு மாடலா இந்த பாஸ்ட் வந்து இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அண்ட் இவர் யாரை கிரிட்டிசைஸ் பண்றாரு அப்படின்னா ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணி இமிடேட் பண்றவங்கள எமர்சன் கிரிட்டிசைஸ் பண்றாரு. ஹி டசன்ட் லைக் பீப்புள் இமிடேட்டிங் அட் ஆல். ஓகே. ஸோ தேர்ட் வந்து ஆக்ஷன். ஆக்ஷன் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லேபர். ஸோ பாஸ்ட்ல இருந்து நீங்க கத்துக்கிறீங்க, நேச்சர்ல இருந்து கத்துக்கிறீங்க,
தேர்டு வந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து கத்துக்கணும்னு சொல்றாரு. ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் பர்சனல் ஆக்ஷனும் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட்னு சொல்றாரு. அண்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க லைஃப்பை நீங்க ஆக்டிவா இருக்கணும். ஸோ லேர்னிங் த்ரூ லேபர், அப்சர்வேஷன், பார்ட்டிசிபேஷன் இன் சொசைட்டி. ஸோ நிறைய பேர் வந்து நம்ம ஒர்க்குக்கு போகாத வரைக்கும் ஒர்க் என்விரான்மெண்ட்டே தெரியாது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு வெளியே போறோம், மக்கள் கூட பேசுறோம், பழகுறோம், ஒர்க் ப்ரெஷர்ல வந்து அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வரோன்றது தான் இஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் வி லேர்ன் ஹவு டு மூவ் அண்ட் சர்வைவ் இன் த சொசைட்டி. அதை தான் அவர் இங்க வந்து சொல்றாரு. நெக்ஸ்ட் வந்து ஹி இஸ் ஆல்சோ டெல்லிங் தட் தி ஸ்காலர் ஷுட் அப்சர்வ் த சொசைட்டி. பார்ட்டிசிபேட் பண்ணும், அப்சர்வ் பண்ணும், அண்ட் நீ கத்துக்கிட்ட உன் நாலேஜ் அப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ மெயின்லி அவர் வந்து இங்க 3 விஷயம் வந்து சொல்றாரு ஃபார் இன்ஃப்ளூயன்ஸ். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் போயம், தட் இஸ் வை ஐ கீப் ஆன் ரிப்பீட்டிங். ஸோ இன்ஃப்ளூயன்சிங் 3 விஷயம். ஒன்று வந்து நேச்சர் வில் பி டீச்சிங் யூ லெசன். செகண்ட் இஸ் உங்களோட பாஸ்ட் புக்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரிஸ். தேர்ட் வந்து இஸ் யோர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும், பழகணும், அண்ட் யூ ஹாவ் டு அப்ளை யுவர் நாலேஜ்னு சொல்லி அவரு சொல்றாரு. செகண்ட் பார்ட் ஆஃப் த இதுன்னு பார்த்தா எஸ்ஏ பார்க்கும்போது டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அ ஸ்காலர். ஸோ ஒரு ஸ்காலரா ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறீங்க. இன்ஃப்ளூயன்சிங்ன்றப்போ ஸோ எமர்சனோட திஸ் திங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ R.W. Emerson's அமெரிக்கன் ஸ்காலர். ஸோ இதோட மெயினான தீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டி, அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் யூரோப்பியன் thought and intellectual. ஸோ இதுல வந்து ஒரு பர்பஸ்ன்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தோம். செகண்ட் வந்து as an American scholar you should get influenced. நீங்க எதால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இஸ் நேச்சர் which will be teaching you lessons. Second is the past, that is books. Third one is your experience. ஸோ எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் என்ன பண்ணணும்னா பார்ட்டிசிபேட் பண்ணணும் அண்ட் அப்ளை யோர் நாலேஜ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் பார்ட்ல இட் சேஸ் அபவுட் த டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ நீங்கள் ஒரு அமெரிக்கன் ஸ்காலராக வரணும்னா உங்களுக்கு வந்து டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கணும்னு சொல்கிறாரு. இதுலையும் நீங்கள் வந்து என்ன மாதிரி டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு பார்த்தோம்னா மாரல் அண்ட் இன்டெலெக்சுவல் டியூட்டிஸாக தான் வந்து இருக்கணும். மாரல் அண்ட் இன்டெலெக்சுவல் டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கணும். எப்படிலாம் இதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் கல்டிவேஷன் அண்ட் ஒரிஜினாலிட்டி, ஆர் எல்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் செல்ஃப் ரிலையன்ஸ். நீங்க உங்களை ஃபர்ஸ்ட் நீங்க டெவலப் பண்ணும், உங்களோட செல்ஃபா வந்து ரிலை ஆகி உங்க செல்ஃப் இண்டிபெண்டன்ஸ் ஒரிஜினாலிட்டியோட நீங்க டெவலப் ஆகணும்னு சொல்றாரு. அண்ட் உங்க இன்டெலெக்சுவல் க்ரோத் வந்து எதை ரெக்வயர் பண்ணும் அப்படின்னா கரேஜ், ரிஃப்ளெக்ஷன், ஃபெய்த். எதுல? உங்களோட மைண்ட்ல. ஸோ மற்றவங்க சொல்றத பாசிவா அக்செப்ட் பண்ணாம அதுல இருக்கிறது தேவையானதை எடுத்துட்டு நீங்க அதுக்கு கொஸ்டின் பண்றது, போல்டா இருக்கிறது, இது எல்லாமே வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அதில் ஒரு முக்கியமான கொட்டேஷன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. The office of the scholar is to cheer, to raise and to guide men by showing them fact amid appearances. ஸோ ஒரு இலுமினேஷன்ஸா இல்யூஷனா இருக்காம நீங்க வந்து ஃபேக்டை தான் வந்து காட்டணும்னு சொல்லி சொல்றாரு. ஸோ செகண்ட் பார்ட் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா செல்ஃப் ரிலையன்ஸ். நெக்ஸ்ட் இஸ் மாரல் அண்ட் சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நாட் ஓன்லி அகாடமிக். ஸோ நாட் ஓன்லி அகாடமிக்கா இல்லாம பட்
also moral. ஸோ மொராலிட்டியாவும் இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. வேல்யூஸை வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். அண்ட் நீங்க வந்து மற்றவங்களை எஜுகேட் பண்ணி கைட் பண்ணி அவங்கள எலிவேட் பண்றதுக்கு இருக்கணும். ஜஸ்டிஸ், இன்டெகிரிட்டி, சோஷியல் ப்ராக்ரஸ், சொசைட்டியை டெவலப் பண்றதுக்கு நீங்க இருக்கணும்னு சொல்றாரு. ஸோ இங்க ஒரு முக்கியமா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு அமெரிக்கன் ஸ்காலர், ஸோ ஐம் ரைட்டிங் அமெரிக்கன் ஸ்காலர் அஸ் ஏஎஸ். அமெரிக்கன் ஸ்காலர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, he should be a thinker and a leader. ஸோ போத் திங்கர் அண்ட் லீடரா வந்து இருக்கணும் அப்படின்றத அவர் வந்து இந்த செகண்ட் பார்ட்ல சொல்றாரு. அண்ட் தேர்ட் பார்ட்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எக்ஸ்டர்னல் அத்தாரிட்டில இருந்து இண்டிபெண்டன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். அதாவது எக்ஸ்டர்னல் அத்தாரிட்டின்னு அவர் எதை சொல்றாரு அப்படின்னா, யூரோப்பியன் இன்ஃப்ளூயன்ஸ் தான் வந்து யூரோப்பியன் இன்ஃப்ளூயன்ஸ் தான் அவர் வந்து எக்ஸ்டர்னல் அத்தாரிட்டின்னு சொல்றாரு. நீங்க அதையே புடிச்சிட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது. உங்களோட இன்ட்யூஷனை ட்ரஸ்ட் பண்ணுங்க, இண்டிபெண்டா இருங்க, ஒரு நேஷனல் ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணுங்க, உங்களுக்குன்னு ஒரு நேஷனல் கல்ச்சரை கொண்டு வாங்க, செல்ஃப் கான்ஃபிடென்ட், கிரியேட்டிவிட்டி, மாரலா உங்களுக்குன்னு ஒரு மாரல். நான் எனக்கு இப்படிதான், லைக் எஸ்டர்டே வந்து செல்ஃப் ரிலையன்ஸ் படிக்கும் போதே சொன்னேன், சூப்பர் ஸ்டார் சொல்லுவாரு என் வழி தனி வழி, அதே மாதிரி போங்கன்னு சொல்லி சொல்றாரு. தேர்டு வந்து இது வந்து செகண்ட் பார்ட்ல அவர் வந்து 3 விதம் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் பார்ட்ல ஃபோர்த் ஓகே. ஸோ அந்த பர்பஸை விட்டோம்னா தேர்ட் பார்ட். ஸோ ஃபோர்த்ல வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஐடியல் ஸ்காலர், ஒரு ஐடியல் ஸ்காலர் எப்படி இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. ஸோ திஸ் இஸ் a வெரி சிம்பிள் எஸ்ஸே, பட் அவர் ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருப்பாரு, அவ்வளோதான். ஸோ இவர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல என்ன பார்த்தோம், அவர் வந்துட்டு ஐடியல் ஸ்காலர்னா ஒரிஜினாலிட்டி. ஸோ இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் யூரோப்பியன் இன்ஃப்ளூயன்ஸ்னா வாட், ஹவு, எப்படி அவன் சொல்றதை நம்ம கேட்க போறது இல்லை. அப்ப நான் எப்படி இருப்பேன், என்னோட தாட்டை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ தட் இஸ் யோர் ஒரிஜினாலிட்டி. இந்த மாதிரி லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலயும் அவர் 3 விதமா டிஃபைன் பண்றாரு. ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் இண்டிவிஜுவலிசம். ஸோ ட்ரஸ்டிங் ஒன் செல்ஃப்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களை வந்து நீங்க நம்புங்க, உங்க இன்ட்யூஷனை நம்புங்க, உங்க இன்ட்யூஷனை வந்து அதை வந்து டெவலப் பண்ணுங்க, கான்ஃபிடென்ட்டா இருங்க, உங்க ஓன் மைண்டுக்கு லிசன் பண்ணுங்க, மற்றவங்கள இமிடேட் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. செகண்ட் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்டகிரேஷன் ஆஃப் தாட் அண்ட் ஆக்ஷன். அதுக்கு வந்து நீங்க எப்படி சொல்லிக்கலாம், ஈஸியா யூ கேன் ரிமெம்பர் அப்படின்னா, ப்ராக்டிகாலிட்டி ஆர் ப்ரெக்மேட்டிசம்னு சொல்லலாம். தட் இஸ் எக்ஸ்பீரியன்சிங். ப்ராக்டிக்கல் லைஃப்ல வந்து ப்ராக்டிக்கலா இருங்க, உங்களோட டெய்லி லைஃப்ல அப்ளை பண்ணுங்க, பாசிவா இருக்காதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இப்படி ப்ராக்டிக்கலா நீங்க இருக்கும்போது நீங்க என்ன பண்ணலாம்னா, இண்டிவிஜுவலாவும் நீங்க டெவலப் ஆகலாம், ஒரு சொசைட்டியையும் நீங்க டெவலப் பண்ணலாம்னு சொல்லி சொல்றாரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நேஷனல் அண்ட் கல்ச்சுரல் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது இன்டலெக்சுவல். இங்க வந்து நேஷனல் அண்ட் கல்ச்சுரல் இண்டிபெண்டன்ஸ் வேணும். அவங்க கல்ச்சரை நீங்க ஃபாலோ பண்ணுன்ற அவசியம் வேண்டாம், நமக்குன்னு ஒரு கல்ச்சரை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யூரோப்பியன் டாமினன்ஸ்ல இருந்து வெளியே வாங்க, அமெரிக்கனுக்குன்னு ஒரு பிலாசபி கொண்டு வாங்க, அமெரிக்கன் லிட்ரேச்சர்னு ஒன்று வேணும், அமெரிக்கன் சயின்டிபிக்ஸ்ன்னு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அவர் இதுலயும் வந்து ஒரு முக்கியமான ஒரு கொட்டேஷன் எது சொல்றாருன்னா, who shall not merely imitate the old world but create the new. ஸோ ஒரு அமெரிக்கன் ஸ்காலர் எப்படி இருக்கணும்னா, ஓல்டு வேர்ல்டை இமிடேட் பண்ணாம புதுசா ஒரு வேர்ல்டை உருவாக்குறவங்களா இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்ல he is telling about sources of learning. ஸோ அமெரிக்கன் ஸ்காலரா நீங்க வந்து வரணும் அப்படின்னா நீங்க எதுல இருந்து கத்துக்கலாம், அதுக்கான சோர்சஸ் என்னன்னு பார்த்தோம்னா, நேச்சர், புக்கு, ஆக்ஷன். ஸோ இதே தான் வந்து வி saw in the very first. ஸோ நேச்சர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும், புக்கு அதாவது பாஸ்ட் சொல்லிக் கொடுக்கும், அண்ட் தென் ஆக்ஷன் தட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அண்ட் ஃபைனலி நெக்ஸ்ட் வந்து அவர் philosophical அண்ட் டிரான்சென்டென்டல் எலிமெண்ட்ஸை வந்து அவர் சொல்றாரு. ஸோ philosophical அண்ட் டிரான்சென்டென்டல் எலிமெண்ட்ஸ் அப்படின்னாலே ஹியர் ஆல்சோ வி கம் வித் நேச்சர். philosophical and transcendental
எலிமெண்ட்ஸ். ஸோ டிரான்சென்டென்டல் எலிமெண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு உங்களுக்கு அகாடமி மெட்டீரியலே கொடுத்துருக்காங்க, இன்ட்யூஷன் ஓவர் கன்ஃபார்மிட்டி. நம்ம செல்ஃப் ரிலையன்ஸ் படிக்கும் போதே இந்த வேர்டை வந்து பார்த்தோம். வெளிய சொசைட்டி வந்து ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணி நீ இதை பண்ணலாம்னு அவன் கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு பெட்டர் யூ டூ இட் ஆன் யோர் ஓன். செகண்ட் வந்து மாரல் பர்பஸ் ஆஃப் இன்டெலெக்ட். மீனிங் வந்து நாலேஜ் வந்து எத்திக்கலா இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. தேர்ட் வந்து யூனிட்டி ஆஃப் ஹியூமனிட்டி அண்ட் நேச்சர். ஸோ ஹியூமன்ஸும் நேச்சரும் ஒன்னா இருங்கன்றாரு. ஃபோர்த்து இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ உங்களோட இண்டிவிஜுவலை வந்து நீங்க டெவலப் பண்றதுக்கும் சொசைட்டியை டெவலப் பண்றதுக்குமே வந்து உங்களோட இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம்னு சொல்லி சொல்றாரு. அண்ட் ஃபைனலி ரெலவென்ஸ் டு அமெரிக்கன் சொசைட்டி. ஸோ அமெரிக்கன் சொசைட்டி வந்து எப்படிலாம் இருக்கணும், எப்படிலாம் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி அவர் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்டெலெக்சுவல் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இந்த இன்டெலெக்சுவல் இண்டிபெண்டன்ஸ் தான் ரொம்ப வெரி மேஜர் ஆர் த சென்ட்ரல் தீம் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஒர்க். செகண்ட் வந்து மாரல் லீடர்ஷிப் வந்து இருக்கணும். தேர்ட் வந்து இன்டகிரேஷன் ஆஃப் லேர்னிங் அண்ட் லைஃப். ஸோ லேர்னிங் அப்படின்னா நீங்க எப்படி லேர்ன் பண்ணுவீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்கா இருக்கணும்ன்றாரு. ஃபோர்த் வந்து நேஷனல் ஐடென்டிட்டி. உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணுங்க. அமெரிக்கன் கல்ச்சர், இன்டெலெக்சுவல் இண்டிபெண்டன்ஸோட ஒரு கல்ச்சரை கொண்டு வாங்கன்னு சொல்லி ஃபைனலி அவர் எப்படி முடிக்கிறாரு அப்படின்னா, கரேஜ், செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் தாட்ஃபுல் என்கேஜ்மெண்ட் வந்து இந்த வேர்ல்டுல இருக்கணும். அந்த தாட்ஃபுல் என்கேஜ்மெண்ட் வந்து இண்டிபெண்டா அமெரிக்கனோட தாட்டா இருக்கணுமே தவிர யூரோப்பியனோட இன்ஃப்ளூயன்ஷியல் தாட்டா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. ஸோ எனி டவுட்ஸ் ஆன் திஸ்? No doubts, ma'am. Sure, ma'am. Yes, ma'am. Okay, if you have anything you can. இன்னைக்கு வந்து நம்ம ப்ரோஸ் வந்து நம்ம முடிச்சிருக்கோம். Tomorrow will be அமெரிக்கன் லிட்ரேச்சர்ல டீடைல்ட் ஆஸ் வெல் அஸ் நான் டீடைல் ப்ரோஸ் முடிச்சிட்டோம். நாளைக்கு வில் பி ஸ்டார்டிங் வித் போயட்ரி. ஸோ ராபர்ட் ஃப்ராஸ்ட், வால்ட் விட்மனோட 2 போயம் இருக்கு. அப்புறம் எமிலி டிக்கின்சன் அண்ட் நான் டீடைல்ல 3, டீடைல்ல 4 போயட்ரி வந்து இருக்கு. ஸோ வில் ட்ரை ஃபினிஷிங் தட் வித்தின் 2 to 3 class. மேம். எஸ் மேம். மேம் இப்போ நடத்துறீங்கல்ல இந்த ப்ரோஸ்க்குலாம் டெக்ஸ்ட் கிடைக்குமா மேம்? சார் உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு சார். யூ ஹேவ் டு சர்ச், அவ்வளவுதான். செல்ஃப் ரிலையன்ஸ்க்கும் டெக்ஸ்ட் எல்லாத்துக்குமே டெக்ஸ்ட் அவைலபிளா இருக்கு. ஓகே மேம். ஸோ டுமாரோ வில் பி ஸ்டார்டிங் வித் போயட்ரி. இன்னைக்கே போய் ப்ரோஸ் எல்லாம் படிச்சு நோட்ஸ் எல்லாம் தனியா யூ ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் யுவர் ஓன் நோட்ஸ். அப்பதான் நீங்க ரிவிஷன் பண்ணும்போது வசதியா இருக்கும். அந்த வந்த ஆக்ட் எங்க பேசினாங்க, எந்த இடத்துல பேசினாங்க, எந்த இயர் அண்ட் டேட். ஸோ தீஸ் ஆர் ஆல் வெரி இம்பார்ட்டன்ட். அமெரிக்கன் லிட்ரேச்சர் இந்த யூனிட் வந்து கொஞ்சம் வேகா தான் இருக்கும். பட் திஸ் யூனிட் இஸ் அ வெரி பிக் யூனிட். உங்களுக்கு ஷார்ட் ஸ்டோரி இருக்கு, டிராமா இருக்கு, ஐ திங்க் நாவல்ஸ் இஸ் ஆல்சோ, you have fiction as well as. So அதனால this unit is quite very long. அதனால அன்னன்னைக்கு நடத்துறத தயவு செஞ்சு அன்னன்னைக்கு படிச்சிருங்க. Okay, so we'll be starting with poetry tomorrow. Thank you for today. Thank you. The class is over. You can leave. Thank you. Okay, ma'am. Thank you.